நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, நீர் தகப்பனை எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக நீர் ராஜாதி ராஜாவாக மறுபடியும் வரப்போகிறீர். மணவாளனாகி இயேசுவே, உம்முடைய மனவாட்டிகளாய் இருக்கிற எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக நீர் வரப்போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லீதியாளுடைய இருதயத்தை வசனத்தை கேட்கும்படிக்கு நீர் திறந்தீரேப்பா. அதே போல உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறப்பீராக. ஒரு மனதை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு சிந்தையை சிதறடிக்க செய்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசனுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஒரு மனதை தடை பண்ணுகிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியினுடைய எல்லா தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் துரத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய ஆளுகை நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சாத்தானே உன்னை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்கள் மத்தியில இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இருளின் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றியப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு மாதிரியாக ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டதை குறித்து அந்த 5வது அதிகாரம் 21 நாம் பார்க்க முடியும். மறுபடியும் ஒருவர் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 24 வரைக்கும். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு உயிரோடு இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏனோக்கை அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றார் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலத்திற்கு பின்புதான் உபத்திரவ காலம். இதெல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் அதற்கு பின்புதான் நடக்க போகுது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு மாதிரி தான் ஏனோக்கனுடைய வாழ்க்கை. ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொன்னால், முதலாவது தேவனாகிய கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு சித்தம் வைத்திருந்த பொழுது ஏனோக்கை கர்த்தர் உருவாக்குகிறார். தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு அவன் தேவனோடு கூட நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக மாற வேண்டும். ஆண்டவர் ஒரு மனிதனை அவருடைய ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளுகிறதற்கு முன்பு அந்த மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவங்க வியாதி படுக்கையில அப்படி கொஞ்ச நாள் இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு மரணம் வராது. அப்படியே வியாதி படுக்கையில கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எதுக்காக அந்த காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. திடீர்னு அவங்க மறைச்சிட்டாங்கன்னா ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள், சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தாத பட்சத்துல அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்களை தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அவங்க அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்கள், யார் யாரோடெல்லாம் ஒப்புரவாகணும், எந்தெந்த காரியத்திலெல்லாம் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தி அதற்கு பின்பு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறார். அப்ப அதே மாதிரி தான் ஏனோக்கை சரிப்படுத்துகிறதற்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா
ஏனோக்கை அவரோடு கூட சஞ்சரிக்கும்படிக்கு வைக்கிறார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஏன்னா ஏனோக்கு தன்னுடைய 65 வயது வரையிலும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னார், ஒரு சராசரியான உலக பிரகாரமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் என்னென்ன பாவத்திலெல்லாம் இருந்தாங்களோ அந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா ஏனோக்கு வாழ்ந்து கொண்டு இருந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, பூமியில மனிதர்களுடைய அக்கிரமம் பெருகி இருந்த காலம். மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தொடங்கி எல்லாமே பாவம் நிறைந்ததாக இருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்துல லோத்தினுடைய மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்து கர்த்தர் 2 தூதர்களை அனுப்பி அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வர்றார். படிச்சிருக்கீங்கல்ல, சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்து இந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வர்றாரு. லோத்துவினுடைய 2 பிள்ளைகள், லோத்துவினுடைய மனைவி. சோதோம் கொமோராவினுடைய பாவம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஒரு பாவமாக இருக்கிறது. அப்போ லோத்துவினுடைய பிள்ளைகளோ லோத்துவினுடைய மனைவியோ சோதோம் கொமோராவினுடைய எந்த ஒரு பாவத்திலும் அவங்க என்ன பண்ணல, சிக்கிக்கொள்ளல. அந்த சோதோம் கொமோராவினுடைய எந்த ஒரு பாவமும் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை. லோத்துவினுடைய வாழ்க்கையில், லோத்துவினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லை. இப்போ சோதோம் கொமோராவை விட்டு வெளியே வரும்போது லோத்துவினுடைய மனைவி வழியில இறந்து போயிடுறான், மரிச்சு போயிடுறான். இப்போ லோத்து தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட ஒரு குகையிலே தங்கி இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா? தெரியுமில்ல. லோத்து தன் 2 பிள்ளைகளோடு கூட அந்த ஒரு குகையிலே தங்கி இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ லோத்துவினுடைய 2 பிள்ளைகள் யார் அப்படின்னு சொன்னா, அவங்க பரிசுத்தவாட்டிகள். சோதோமினுடைய எந்த ஒரு பாவமும் அவங்க கிட்ட கிடையாது. அதனால தான் இந்த 2 தேவதூதர்கள் அவங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. லோத்துவினுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் கிடையாது. தேவதூதர்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, தேவதூதர்களை தங்களுடைய வீட்டுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம் தான் லோத்துவினுடைய குடும்பம். இப்போ அந்த சோதோமை விட்டு இவங்க லோத்து தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட வெளியே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாரு. இப்போ லோத்துவினுடைய 2 பிள்ளைகளும் தகப்பனோடு கூட பாவம் செய்கிறாங்க. படிச்சிருக்கீங்கல்ல, தகப்பனோடு கூட பாவம் செய்கிறாங்க. நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். அந்த நாட்கள்ல சோதோம் கொமோராவுல அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது. பைபிள்ல 1 கொரிந்தியர் அதை குறை சொல்லப்பட்டு இருக்கிறது. லோத்துவினுடைய பிள்ளைகள் என்ன பாவத்தை செஞ்சாங்களோ தகப்பனோடு கூட, அந்த பாவம் ரொம்ப சாதாரணமா சோதோம் கொமோரா பட்டணத்துல இருக்குது. ஆனா இவங்க அந்த பாவத்தை செய்யல. இப்போ அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய மனதை என்ன பண்ணுதுன்னா பழக்கப்படுத்தி விடுகிற. இது நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும், சரியா? அதாவது நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எங்க சித்திக்கு, எங்க அம்மாவனுடைய தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு. அப்போ ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்துட்டாரு. அப்போ எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, இவரை தூக்கி அந்த ரூம்ல போட்டு பூட்டி இருங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவரை திறந்து விட்டுறலாம், அப்படி வெளியே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு நபர் தான் குடிகாரர். ஒரே ஒரு நபர் குடிச்சிட்டு அப்படியே கல்யாண வீட்டில் உட்காந்து ஒரு மாதிரி குடிச்சா அவங்க ஒரு ஸ்டைல்ல பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசினோம்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பாவமே கிடையாது. அந்த நாட்கள்ல ஒருத்தர் குடிச்சாங்க அப்படின்னா அது என்னது? பாவம். குடிச்சாங்கன்னா அது பாவம். இன்னைக்கு அது எப்படி மாறிட்டுன்னா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபேஷனா மாறிட்டு. புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றது, நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ யாராவது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது பெரிய இஷ்யூ ஆகும். இப்படி குடிச்சிட்டு வந்துட்டான் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு ரொம்ப சாதாரணமானது. நீங்க அந்த பழக்கத்துல இல்லை, ஆனா உங்களுடைய மனது அதை என்ன பண்ணிட்டு ஏற்றுக்கொண்டுட்டு, எப்படி உங்களுடைய மனது அதை ஏற்றுக்கொண்டுட்டு, எப்படி உங்களுடைய மனது இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற எப்படி உங்களுடைய மனது ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னா, உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கும் பொழுது, புரியுதா சொல்றது? உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஜனங்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட ஜனங்கள், எங்க பார்த்தாலும் குடிகாரன், எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வீடு ஒரு குடிகாரர் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டு அதெல்லாம் நீங்க கேட்க நீங்க இந்த பாவத்துல கிடையாது. ஆனா உங்களுடைய மனம் இப்ப அதை பாவமா பார்க்கல.
புரியுதா? நீங்க இந்த பாவத்தை செய்யல, ஆனா உங்களுடைய மனம் வந்து அதை எப்படி பார்க்கல, இது ஒரு பாவமா பார்க்கல. இந்த காலத்துல இது என்னதுதான் சகஜம், இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுது. அப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நீங்க வயதான அம்மாமாரு, நீங்க சின்ன பிள்ளைகளா வாலிப வயசுல இருக்கும்போது லிப்ஸ்டிக் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அதெல்லாம் போட்டா அது பெரிய குற்றம், அப்படித்தானே? அது பெரிய குற்றம். ஆனா இன்னைக்கு அது எப்படி மாறிட்டுது, சகஜமா மாறிட்டு, அது ஒரு அத்தியாவசியமான ஒன்றை போல மாறிட்டுது. அதே மாதிரிதான் சோதோம் கொமோராவுல இருந்த பாவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு துணிகரமான பாவம். தகப்பனோடு பாவம் செய்கிற அப்படிப்பட்ட கூட்ட மக்கள் வந்து சோதம் எங்கும் இருக்கிறாங்க. லோத்துவினுடைய பிள்ளைகள், லோத்து அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இல்லை. ஆனா அந்த பாவம் வந்து இப்ப அவங்களுடைய மனது, அவங்களுடைய மனது அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால தான் லோத்துனுடைய பிள்ளைகள் அவ்வளவு துணிகரமாய் தகப்பனோடு கூட பாவம் செய்கிறாங்க. புரியுதா? அப்போ எது அவர்களை பாவம் செய்ய வைத்தது அப்படின்னு சொன்னா, முதலாவது அவர்களுடைய மனம், இது பாவம் கிடையாது, இது இந்த நாட்கள்ல சகஜம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனது அதனை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதற்கு பின்பு அவர்கள் அந்த பாவத்திற்கு நேராக செல்லுகிறார்கள். அப்போ இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். ஏன் இந்த காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வியாதியோட கூட இருக்கிறாங்கன்னா அந்த வியாதி சுகமாகணும் அப்படின்னா அவங்க என்ன, டாக்டர் சொல்லுவார்ல, சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்போதான் அந்த வியாதி சுகமாகும், அப்போதான் அந்த வியாதி திரும்ப வராது. அதே மாதிரி தான் உங்களுடைய மனதிலும் சில அடிமைத்தனங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும், உங்களுடைய மனதிலும் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனங்கள் இருக்கிறது. இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க கேட்க தான் எந்தெந்த என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். கடைசி காலத்துல இப்போ வந்து நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம். சரியா? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ யார கர்த்தர் எடுத்துக்கொள்வார்? யாரோடு கூட, அதாவது இந்த ஏனோக்குடைய நாட்கள்ல தேவனை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏனோக்கனுடைய காலம் வந்து ஆதாம் உயிரோடு இருந்த காலத்துல ஏனோக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆதாம் கர்த்தரை நேரடியாக பார்த்த ஒரு மனிதன், ஆதாம் கர்த்தரோடு நேரடியாக பேசின ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் ஏனோக்கு இருக்கிறார். இப்போ ஆதாம் வந்து கர்த்தரை நேரடியாக பார்த்து நேரடியாக அறிந்து ஆண்டவரை தொட்டு ஆண்டவரோடு பழகின ஒரு மனிதன். இப்போ கர்த்தர் வந்து ஆதாமை எடுத்துக்கொள்ளல. அந்த நாட்கள்ல, ஆதாமினுடைய நாட்கள்ல, சேத்தினுடைய நாட்களில் கர்த்தரை ஜனங்கள் தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனை அறிந்த ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள்ளல. அப்ப யார் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அல்லேலூயா. யாரு இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போக முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இன்னும் கர்த்தர் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார். அப்போ அதுக்கு எது பிரதானமான தகுதி அப்படின்னா, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில ஒழித்துக்கு போயிருந்த 3 நாள். அப்போ அந்த சர்ச்சில் கொயர்லாம் இருந்துச்சு. ஒரு 6-7 வாலிப பிள்ளைகள் இருந்து நல்லா அழகா பாட்டு பாடினாங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் அசுத்தாவியினுடைய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த பிள்ளைகள்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்ணுமா பாஸ்டர் அப்படின்ட்டு. முதல்ல அவர் கொஞ்சம் யோசிச்சார். ஏன்னா அந்த கொயர்ல இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்துல உள்ள குடும்பங்கள். அப்போ அந்த பாஸ்டர் அந்த கொயரில் இருந்த பிள்ளைகள்கிட்ட, உங்களுக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்கம்மா, உங்களுக்கு இவங்களை ஜெபிக்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெபிக்கும் போது இந்த கொயரில் ஒரு 7 பிள்ளைகள் இருந்தாங்க. 7 பிள்ளைகளுமே அசுத்தாவி அலக்கழிச்சு அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க கொயரில் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனது ஒரு ஆவியினால பிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் கொயர்னு என்ன சொல்ற, பாடகர் குழுல பாட்டு படிக்கிற ஊழியத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனது பிடிக்கப்பட்டு இருக்கிறது, அவங்களுக்கு தெரியல. பிசாசு ஒரு மனிதனுடைய மனதை பிடிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, பாவத்தை நீங்க பாவமா பார்க்க மாட்டீங்க. புரியுதா? அதாவது ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு.
யூதாஸ் காரியத்துக்குள்ள ஒரு பண ஆசையினுடைய ஆவி உள்ள வருகிறது. இயேசு அவனை குறித்து சொல்றாரு, அவன் திருடன் ஆனபடியினால். அப்போ யூதாஸ் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு அவங்களுக்கு திருடுகிற ஒரு சுபாவம் இருக்கிறது. அப்போ அந்த ஆவியின் பிடியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டுட்டான். இப்போ அவன் ஊழியம் செய்கிறான், இயேசுவை பின்பற்றுகிறான். இப்போ மறுபடியும் அவனுக்குள்ள பொருளாசை வருகிறது. இப்போ பொருளாசை வருகிறது. அந்த பொருளாசையின் மூலமாக ஒரு ஆவி யூதாசுக்குள்ள நுழைகிறது. புரியுதா? ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆவி ஒரு மனிதனுக்குள்ள நுழைந்தவுடன் என்னாகும் அப்படின்னா, அவங்ககிட்ட நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கனிகள் இருக்கும். வேற என்ன சொல்றது? எந்த ஆவி அவங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்குதோ அந்த பகுதியில மாத்திரம் அவங்களுடைய கண் குருடாக்கப்பட்டோம். வேதத்துல பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். வாசிங்க இந்த வசனத்தை. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்திற்கு தேவன். இந்த உலகத்திற்கு தேவன் யார் அப்படின்னு சொன்னா பிசாசு. இப்பிரபஞ்சத்திற்கு தேவனாக இருக்கிற பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எதை குருடாக்குனானாமா? மனதை குருடாக்கினான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. கண் குருடாக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி அவன் போகிற வழி இன்னது என்று அவனால் அறிந்து கொள்ள முடியாதோ, கண் குருடாக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் போகிற பாதையில கல்லு கிடக்கா, குழி கிடக்கா, முள்ளு கிடக்கா அப்படின்னு சொல்லி அவனால் எப்படி அவன் போகிற பாதையை அறிந்து கொள்ள முடியாதோ, அதே போல ஒரு மனிதனுடைய மனம் குருடாக்கப்படும் போது என்னாகும் அப்படின்னா, அவர்கள் சரியானதை அவர்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், மரணத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். மரணம் அப்படின்னு சொன்னா செத்து போறது கிடையாது. நரகத்திற்கு நேராக எதை செய்தால் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்லுவானோ அதை செய்வதற்கு பெயர் தான் மரணம். புரியுதா சொல்றது? அப்போ இயேசு நமக்கு முன்பாக மரணத்தை வைத்திருக்கிறார், ஜீவனத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. இப்போ அந்த தெரிந்து கொள்ளுகிற உரிமை இருக்கு பாத்தீங்களா, அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசியினுடைய மனம் பிசாசினாலே குருடாக்கப்படும் போது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஒரு விசுவாசியினுடைய மனதை குருடாக்கும் போது அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையில் சரியானதை தெரிந்து கொள்ள முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு மனிதனுடைய மனம் குருடாக்கப்படும் போது அவங்க மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. எப்படி வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களால சரியானதை தெரிந்து கொள்ள முடியாது. புரியுதா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல சிலர் பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அதுல எதையுமே அவர்களால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. சொல்லுவாங்க பணத்தை எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவங்க கை ஓட்ட கையா இருக்கும். 10 பைசா அவங்க கையில என்ன ஆகாது, தங்காது. மற்றவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், பக்கத்து வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும், குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுகிற எது ஒன்றையும் அவர்களால் செய்ய முடியாது. அவர்களுடைய பார்வைக்கு அது தவறு அப்படின்னு தெரியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய மனது குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ அவர்களுடைய மனது குருடாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய மனம் பிசாசினால பிடிக்கப்படும் போது அந்த மனிதனுக்கு என்னுடைய மனது பிசாசினால பிடிக்கப்பட்டு இருக்கிறது என்பது ஆரம்பத்தில் விளங்கி கொள்ள முடியாது. நம்மளுடைய சரீரம் ஒரு ஆவியினால பிடிக்கப்படும் போது அதனுடைய பாதிப்பு நேரடியாக வெளியரங்கமாக இருக்கும். நம்மளுடைய மனதை நம்ம வெளியே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய மனம் ஒரு ஆவியினால பிடிக்கப்படும் போது அது நிமித்தம் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படிப்பட்ட பாதிப்புகள் என்று அவங்களால அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு குருடாக்கும் பொழுது அவன் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க செய்கிற எல்லா தவறுகளும் அவங்க பார்வைக்கு தவறா தெரியாது. அவங்க பார்வைக்கு தவறா தெரியாது. அவங்களுடைய எல்லா தவறுகளையும் அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். இப்போ நல்ல கவனிங்க, நம்ம ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு காலம்.
அப்ப இந்த காலத்துல சபைக்கு எது பிரதானமானது அப்படின்னு சொன்னா, சபை தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். சரியா? சபை தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். இதுதான் ஒரு விசுவாசியை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு உரிய தகுதியா இருக்கிறது. நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்க சஞ்சரிக்க தான் உங்களுடைய சுபாவங்கள் என்னாகும் அப்படின்னா மாற ஆரம்பிக்கும். நீங்க செய்து கொண்டிருக்கிற ஒரு பாவத்தை விட்டுட்டு நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களால முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இயேசுவின் இடத்துல வரணும். ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் சிகரெட்டு குடிக்கிறேன், இதை குடிக்கிறத விட்டுட்டு நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். வேற என்ன சொல்றது? நான் சிகரெட்டு குடிக்கிறேன், இதை விட்டுட்டு நான் சர்ச்சைக்கு வர்றேன் அப்படின்னு அவங்களால அது விட முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இல்லாம உன்னால எதையுமே செய்ய முடியாது, நான் இல்லாம உன்னால எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ நீங்க ஒன்றை விடணும் அப்படின்னா முதலாவது நீங்க தேவனோடு கூட சஞ்சரிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க தேவ சமூகத்துல இருக்கதான், தேவனோடு கூட பழகதான் உங்களுடைய சுபாவங்கள் உங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். நீங்க வேதத்துல பார்க்கும்போது ஆதியாகமத்தின் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல, யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து அவங்க வெளியே வந்த உடனே வானத்தில இருந்து அவர்களுக்கு மன்னா வர தொடங்குகிறது. அப்படித்தானே? செங்கடலை கடந்த உடனே வானத்தில இருந்து அவர்களுக்கு மன்னா வர தொடங்குகிறது. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புத வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையையும் அற்புதத்தை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையையும் அற்புதத்தையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களுடைய அன்றாட ஜீவியத்தில் உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட ஒன்று. உங்களுடைய மனதிற்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. புரியுதா? ஏன் பிசாசு கண்ணை குருடாக்காம, கையை காலை நொண்டியாக்காம மனதை குருடாக்குறான் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை எது தீர்மானிக்கிறது? உங்களுடைய மனது. நீங்க தேவனோடு சஞ்சரிப்பதை எது தீர்மானிக்கிறது? உங்களுடைய மனது. பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வாசல் எது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனது. உங்க வீட்டுல ஒரு 5 ரூம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு, வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு எத்தனை வாசல் தான் இருக்கும்? ஒரே ஒரு வாசல். உங்க வீட்டுல 10 ரூம் இருந்தாலும் நீங்க ரோட்ல இருக்கிற நீங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா 10 ரூமுக்கும் 10 வாசல் இருக்காது. ஒரே ஒரு வாசல். அந்த வாசல் தான் 10 ரூமுக்குள்ளே போகிறதற்கு வழி. அப்படித்தானே? அந்த ஒரே ஒரு வாசல் தான் அந்த 10 ரூம்குள்ள போகிறதற்குரிய வழி. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சரீரத்தை ஒரு வீடு அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய சரீரம் ஒரு வீடு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைகிறதற்கு ஒரே ஒரு வாசல் எது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனது. பிசாசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைகிறதற்கு இருக்கிற ஒரே ஒரு வாசல் உங்களுடைய மனது. அப்போ உங்களுடைய மனதை குருடாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு போறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால பிசாசு என்ன பண்றான்னா ஒரு விசுவாசியினுடைய மனதை குருடாக்குவதற்காக விரும்புகிறான். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே அதுல அற்புதம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போக ஆரம்பிச்ச உடனே, எகிப்தை விட்டு வெளியே வந்து செங்கடலை தாண்டின உடனே, செங்கடலை தாண்டின அடுத்த நாளே அவங்களுக்கு வானத்துல இருந்து மன்னா வர தொடங்கினது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு காலம் மன்னா வருகிறதுனா அவங்க கானானுக்குள்ள போய் சேருகிற வரையிலும், அப்படித்தானே? கானானுக்குள்ள போய் சேருகிற வரையிலும் அவர்களுக்கு மன்னா வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த 40 வருடம் எகிப்து அந்த இருளின் அதிகாரத்துல இருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற வரையிலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா அற்புதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையையும் அற்புதத்தையுமே பிரிக்க முடியாது. அப்போ அவங்க கானானை விட்டு அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மன்னா வருகிறது. அதுக்கு அவங்க தான் பேர் வைக்கிறாங்க, மன்னா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது ருசி எப்படி இருந்தது அப்படின்னா யாத்திராகமம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தேன்ல ஊறப்பட்ட பணியாரத்தை போல. 1வது வசனம் 31வது வசனம் பின்பகுதி 16:31 அதனுடைய ருசி தேனிட்ட சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. பேர் வச்சது யாரு?
என்ன பேர் வைக்காங்க? மன்னா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து வந்த அந்த உணவுக்கு மன்னா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மன்னா அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனுடைய ருசி எப்படி இருக்கிறதுன்னா, தேன்ல ஊற போட்ட பணியாரத்தை போல அது இருந்தது அப்படின்னு சொல்லி, எந்த உணவுக்கு மன்னா என்று பெயர் வைத்தாங்களோ அதே இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் சில வருடங்கள் ஆன உடனே இந்த வெறுப்பான உணவு அப்படிங்கிறாங்க. அப்படித்தானே இருக்குது, இந்த வெறுப்பான உணவு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தெரிகிறாரு. நாட்கள் செல்ல செல்ல பிசாசனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 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 என்ன சொல்றதுன்னா, அந்த தேவ கிறிஸ்தவ வாழ்க்கை மேல உள்ள ஆசையை அவன் என்ன பண்ணிடுவான்? குறைச்சிருவான். கிறிஸ்தவ வாழ்க்கை மேல உள்ள ஆசையை குறைச்சிருவான். எந்த 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 உணவுக்கு மன்னா அப்படின்னு சொல்லி அதனுடைய ருசி தேனிட்ட பணியாரத்தை போல இருக்கிறதுன்னு சொன்னாங்களோ, அதே உணவை கொஞ்ச காலம் கழித்து அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வெறுப்பான உணவு அப்படிங்கிறாங்க. இந்த வெறுப்பான உணவு எங்களுக்கு என்னத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது அவர்களை வெறுப்பான உணவு என்று சொல்ல வைத்தது அப்படின்னா, அவர்களுடைய மனது. புரியுதா சொல்றது? அவர்களுடைய மனது. அதாவது ஆண்டவர் உங்களுக்காக ஒன்றை வைத்திருக்கிறார், பிசாசும் உங்களுக்காக ஒன்றை வைத்திருக்கிறான். ஆண்டவர் உங்களுக்காக ஒன்றை வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி மனிதனை எங்க வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள வாழும்படியாகத்தான் மனிதனை வைத்திருந்தார். இப்போ சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, உனக்கு நான் வேற ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதேனை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டான். புரியுதா? அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒன்றை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் இருக்கிறது, தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். உங்களுக்காக ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிசாசும் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது நீங்கள் தேவனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும், பிசாசனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிக்கிற வரையிலும் உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை நீங்கள் தேவனிடத்தில் சென்று பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை பிசாசனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பிசாசை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன், அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. அதனால தான் இயேசுவின் இடத்துல சாத்தான் வந்து பேசும்போது, என்னை பணிந்து கொள், அப்பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பிசாசிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அவங்கிட்டையும் கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. அவனிடத்திலும் கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. அவனிடத்திலும் கொடுப்பதற்கு ஒரு சுகம் இருக்கிறது. அவனிடத்திலும் கொடுப்பதற்கு ஒரு பணம் இருக்கிறது. அப்படித்தானே? அவன் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆனா உங்களுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. எப்படி ஒரு விசுவாசிக்கு என்று சொல்லி, பரலோகம் என்பது யாருக்குரியது அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரியது. இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்ததனால ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிட முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஒருவர் ஏற்றுக்கொள்ள பொழுது அவர்களுக்கு உரியதுதான் பரலோகம். எப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு வீட்டை வைத்திருக்கிறாரோ, அதே போல பிசாசும் அவன் என்ன சொல்றான், அவனை வணங்குறவங்களுக்கு, அவனுக்கு கீழ்ப்பிடிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அதுக்கு பேர் தான் நரகம். அப்போ இது நீங்க எங்க போவது அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது தெரியுமா? உங்களுடைய மனம் தீர்மானிக்கிறது. புரியுதா? உங்களுடைய மனம் தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிக்கிற வரையிலும் அவன் ஏதோ ஒன்றோடு கூட சஞ்சரித்துதான் ஆக வேண்டும். ஏதோ ஒன்றோடு கூட அவன் சஞ்சரித்து தான் ஆக வேண்டும். இந்த குடிகாரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க இந்த சில மொடா குடிகாரங்க இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா சாராயம் குடிக்கிறவங்க இருப்பாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? அவங்களுக்கு ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அங்க போய் நிற்பான். அப்படித்தானே? அந்த கடைக்கு வாட்ச்மேன் மாதிரி கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க போய் நிற்பான். அப்போ என்ன அப்படின்னா, அவன் டாஸ்மாக் கூட சஞ்சரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம்.
புரியுதா சொல்றது? அவன் டாஸ்மாக் கூட சஞ்சரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். யாரு கூட சஞ்சரிப்பது என்பதை நம்மளுடைய மனம் தீர்மானிக்கிறது. உங்களுடைய மனதுல சரியானதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு மனதை குருடாக்குகிறான். கவனிங்க, நம்முடைய அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் அங்கங்க போலீஸ்காரங்க இந்த மணல் மூட்டையை அடுக்கி வச்சு கண்ணோட அப்படி பாதுகாப்புக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த என்ன சொல்றது, ஓட்டு போடுற இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கலவரம் வரக்கூடிய இடத்துல எல்லாம் அப்படி நிறைய மணல் மூட்டையை அடுக்கி வச்சு அப்படி பாதுகாப்பு கண்ணோட இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் அரண். ஒன்று மேல ஒன்னா வச்சு எழுப்புறது, காம்பவுண்டு சுவர், மதில் சுவர், அதுக்கு பேர் தான் அரண். இப்போ அந்த 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 மணல் மூட்டை யாருக்கு பாதுகாப்பு? போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு, அப்படித்தானே? அவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிறதற்கு அந்த மணல் மூட்டை அவங்களுக்கு தேவை. அந்த மணல் மூட்டைக்கு பின்பாக இருந்துதான் அந்த போலீஸ்காரங்க தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறாங்க. அந்த மணல் மூட்டைக்கு பின்பாக இருந்துதான் அவர்கள் தங்களை என்ன பண்றாங்க, மறைத்து கொள்றாங்க. இப்ப ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, இப்ப அவங்க எங்க இருந்து செயல்படுவாங்க? மணல் மூட்டைக்கு பின்னாடி இருந்துதான் அவங்க செயல்படுவாங்க. அதுக்காகத்தான் அவங்க மறைவாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் மணல் மூட்டையில ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அரண் மாதிரி எழுப்பி அதற்கு பின்பாக இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா செயல்படுறாங்க. அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்றான்னா உங்களுடைய மனதுல ஒரு மணல் மூட்டையை போல, மணல் மூட்டை எப்படி ஒன்று மேல ஒன்றா வைக்கிறோம், அதே மாதிரி உங்களுடைய மனதுல அவன் ஒரு அரணை எழுப்பி விடுவான். இப்ப அவன் எங்க இருந்து செயல்படுவான் அப்படின்னு சொன்னா அவன் எழுப்பி வைத்திருக்கிற அரணுக்கு பின்பாக இருந்து அவன் செயல்படுவான். புரியுதா சொல்றது? புரியுதா? அவன் உங்களுடைய மனதுல ஒரு அரணை எழுப்பி வைப்பான். அதை மாம்ச கண்களால பார்க்க முடியாது. அவனுடைய அரண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, எப்படி மணல் மூட்டை ஒன்று மேல ஒன்றா வைக்கப்படுகிறதோ அதே மாதிரிதான் அவன் உங்ககிட்ட பேச பேச அவன் எதையெல்லாம் பேசுறானோ அதை நீங்க நம்ப உங்களுடைய மனதுல ஒரு பொய்யின் அரணை அவன் எழுப்புவான். நீங்க வாயை திறந்து பொய் சொல்றது இல்ல, அது அந்த டாபிக் நான் எடுக்கல. அவன் எதை உங்களிடத்தில் பேசுவானோ, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் பொய்யன். அவன் பொய்யுக்கு பிதா அவன்தான், பொய் சொல்றதுக்கு பிதாவே அவன்தான். அவனுடைய டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே உடம்பு முழுக்கவே பொய் தான் அவனுடைய ஆயுதமாக இருக்கிறது. அவன் வாயை திறந்து ஒருத்தர்கிட்ட பேசினா அப்படின்னு சொன்னா அவன் பொய். ஏவாள்கிட்ட என்ன பேசுறான், நீ இந்த கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்லி போய் பேசுறான். தாவீதுட்ட ஜனங்களை தொகையிடு அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக போய் பேசுகிறான், அப்படித்தானே? இப்போ பிசாசு ஒரு மனிதனிடத்துல பேசுகிறது எல்லாமே பொய்யானவைகள். அவன் பேசுறது எல்லாமே பொய்யானவைகள். இப்போ என்ன சொல்றது, நீங்க படிச்சிருக்கீங்க, இந்த நல்லா படிக்கிறவங்களுக்கும் பயம் இருக்காது, படிக்காதவனுக்கும் பயம் இருக்காது. கொஞ்சம் அறகுறையா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ஐயோ நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆக மாட்டேனோ, பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆயிடுவனோ அப்படின்னு சொல்லி பயம் வரும். இந்த எக்ஸாம் டைம்ல நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னு சொன்னா பிசாசு எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்க சரியா எழுதலையோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி நீ பாஸ் ஆகிறது கொஞ்சம் சந்தேகம்தான் சொல்லுவானா இல்லையா, நீ பாஸ் ஆகிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி எங்க பேசுவான், உங்களுடைய மனதில் பேசுவான். அடுத்தது என்ன சொல்றது, இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுமே, நீங்க கணவன்மார் ஏதோ எங்கேயோ ஒரு கடைக்கு ஏதோ ஒன்று எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு வரும்போது பிசாசு உங்க மனதுல பேசுவான், உன் வீட்டுக்காரி உன்னை கண்டுபிடிச்சிருவா, நீ அங்க போனதை நீ இப்படி செஞ்சதை அவ கண்டுபிடிச்சிருவா. பேசுனானா இல்லையா, பேசுவான். இப்ப பேசிட்டு என்ன பண்ணுவான்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு பொய்யை எடுத்து கொடுத்தானா இல்லையா. உங்களுக்கும் அப்படித்தான், அம்மாமாருக்கும் அப்படித்தான். நீங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவர் எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி உங்க மனதுல பேசுவான். இப்ப நான் என்ன பண்றது, நீங்க மனசுல அவங்கிட்ட பேசுவீங்க, அவன் திரும்ப இப்படி பேசுவான், அவர் இப்படி சொன்னா நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், மனதுல பேசுவான். இப்போ அவன் மனதுல பேச பேச என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனதுல ஒரு அரண் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ அவன் தங்கி இருந்து செயல்படுகிறதற்கு உங்களுடைய மனதில் ஒரு மறைவிடம் தேவை. புரியுதா? அவன் தங்கி இருந்து செயல்படுகிறதற்கு உங்களுடைய மனதில் என்ன தேவை,
ஒரு மறைவிடம் தேவை. உங்க வீட்டுல கிச்சனை விடிய காலம் நைட்டு ஒரு 2 மணிக்கு போய் உங்க கிச்சன்ல லைட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்கங்க இருக்கிற பாச்சான்லாம் ஓடி ஒளியும் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பூச்சிகளால வெளிச்சத்துல இருக்க முடியாது. அது செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இருள் தேவை. அதே மாதிரி பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள செயல்படணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய மனம் இருளினால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ அவன் என்ன பண்றான்னா, அவன் பொய்ய உங்ககிட்ட மனதுல பேச பேச எதுவா இருந்தாலும் உங்க கணவர் நல்ல மூடுல, உங்க மனைவி நல்ல ஒரு மனநிலையில இருக்கும்போது பிசாசு பேசுவான். நீ காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவ மூஞ்சி சரியில்லை, ஒருவேளை நீ சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவ எதையாவது பேசின அப்படின்னா பதிலுக்கு நீ இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், மனதுல பேசிக்கொண்டே இருப்பான். இப்போ ஒண்ணுமே நடந்திருக்காது, அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, உங்க மனைவியை குறித்த ஒரு தப்பான ஒரு பொய்யான ஒன்றை, உங்க கணவரை குறித்த பொய்யான ஒன்றை உங்க மனதுல கொண்டு வர்றான்னா கொண்டு வந்து இப்ப அதை நீங்க நம்பின உடனே ஒரு கல்லு வைக்கப்பட்டு விட்டது உங்களுடைய மனதுல. திரும்ப அடுத்தது இன்னொன்னு சொல்லுவான், அதை நீங்க நம்பின உடனே இன்னொரு கல் வைக்கப்பட்டு விட்டது. இப்ப இப்படி அவன் உங்களுடைய மனதுல பேச பேச உங்களுடைய மனதுல எப்படி ஒரு வீட்டு ஒரு கல்லு மேல வச்சு ஒரு செவுர் கட்டி எழுப்பப்படுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய மனதுல ஒரு அரண் பர்மனண்டா நிரந்தரமா உங்களுடைய மனதுல ஒரு அரண் இருக்கும். இப்போ உங்களுடைய மனதுல ஒரு அரண் எழுப்பப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? சின்ன சின்ன காரியத்துக்கும் தொட்டாச்சு நீங்க மாறி இருப்பீங்க. புரியுதா? சின்ன காரியம் வந்தா கூட நீங்க உங்க கணவர் சொல்லுவாங்க, முதல்ல கல்யாணம் ஆரம்ப நாள்லாம் நீ நல்லா தான் இருந்த, இப்பதானே இப்படி தொட்டாச்சனிக்கு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உனக்கு இப்படி முன்கோபம் வருது அப்படின்னு உங்க கணவர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, கல்யாணமான புதுசுலலாம் நீங்க நல்லா தான் இருந்தீங்க, இப்பதான் நீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி அவர் அந்த மனதுல உங்களுடைய மனதுல அவன் ஒரு அரணை எழுப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சுபாவம் மாற்றி அமைக்கப்படும். புரியுதா? உங்களுடைய நேச்சர் உங்களை விட்டு பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரு மனிதனுக்குள்ள வந்த உடனே அந்த மனிதனுடைய நேச்சரை எடுத்துருவான். நேச்சர்னா என்ன சொல்றது? அதுக்கு இயற்கையான சுபாவம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயற்கையான ஒரு சுபாவம் உண்டு, இயற்கையான ஒரு கனிகள் உண்டு. சிலர் கல்யாணமான புதுசுல அவங்க பேசுற சத்தம் வெளியே கேட்காது. அப்படித்தானே? கல்யாணமான புதுசுல அவங்க பேசுற சத்தம் பக்கத்து வீட்டை விட்டுருங்க, உங்களுக்கே சரியா காதுல கேட்காது. அவ்வளவு மென்மையா பேசுவாங்க. நாள் ஆக அப்படியே அவங்க கொடூரமா மாறுவாங்க. அப்போ ஒரு காலத்துல அவங்களுடைய இயற்கையான சுபாவம் என்னது அப்படின்னா மென்மையாக இருக்கிறது. எது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சுபாவத்தை கடினமாக மாற்றுகிறது அப்படின்னா, பிசாசு பேசுறத கேட்க அவன் எதை வேண்டுமானாலும் பேசலாம். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, உங்க வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க எலுமிச்சம்பழம் 4 பழம் வாங்கிட்டு வரும்போது கை தவறி ஒரு பழம் உங்க வீட்டு வாசல்ல விழுந்துட்டு, பிசாசு என்ன பேசுவான் சொல்லுங்க? எவனோ உனக்கு சூனியம் பண்ணிட்டான். பேசினான இல்லையா? பேசுவான். அது எதேச்சையா ஒரு பழம் கீழே விழுந்திருக்கும். சொல்லும், பாரு கரெக்டா வீட்டு வாசல்லே கிடக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு சூனியம் பண்ணிட்டான். அடுத்தது என்ன வரும்னா, சமீப நாட்கள்ல யாரெல்லாம் உங்ககிட்ட கோபப்பட்டாங்க, சமீப நாட்கள்ல யாரெல்லாம் நீங்க போகும்போது உங்களை ட்ரெஸ் அப்படி உத்து பார்த்தாங்க, உங்க வீட்டை உத்து பார்த்தாங்க அப்படி ஞாபகப்படுத்துவான். அவன் கண்ணு போட்டுட்டான், அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போது, என் வீட்டை பார்த்துக்கிட்டு போகும்போதே சந்தேகப்பட்டேன், இவனுக்கு பொறாம வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதில்ல, உங்களுடைய மனதுல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவன் உருவாக்குவான். இப்ப நீங்க அதை கற்பனை பண்ண, இப்போ அவன் உங்க மனதுல பேச பேச இப்ப நீங்க அதை நம்ப என்ன ஆகும்? எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு என்ன சொல்ற, ஒரு பாவத்தை மறைக்கிற ஒன்றாக இருக்கட்டும், அல்லது ஒரு வியாதியை குறித்து உங்ககிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறான்னு வைங்க, அதை கேட்க உங்களுடைய மனதுல ஒரு அரண் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ உங்களுடைய மனதுல ஒரு அரண் எழுப்பப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா பர்மனண்டா உங்களுடைய மனதில் ஒரு ஆவி தங்கி இருக்கும். அசுத்தாவி எடுத்த உடனே ஒரு மனிதனுக்குள்ள நுழையாது, வெளியே இருந்து ஒரு மனிதனை தாக்குகிற விதம் ஒன்று இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு உள்ளே இருந்து செயல்படுகிற விதம் ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வெளியே இருந்து தாக்கும் போது நீங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க, பண்ணிட்டு போய் திரும்ப மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்பீங்க. கேட்டீங்களா?
ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ அதே ஆவி உங்களுக்கு உள்ள வந்துட்டுது அப்படின்னு சொன்னா, நீங்க எதற்காகலாம் மனஸ்தாபப்பட்டீங்களோ இப்போ அதெல்லாம் அந்த மனஸ்தாபம் உங்களுக்குள்ள போயிரும். புரியுதா சொல்றது? அந்த மனஸ்தாபம் உங்களுக்குள்ள போயிரும். எதை நீங்கள் செய்த பொழுது உங்களுடைய மனது ஒரு காலத்துல அடித்து கொண்டதோ, இப்போ ஒரு ஆவி உங்களுடைய மனதுக்குள்ள நிரந்தரமா வந்து தங்கிட்டு அப்படின்னு சொன்னா, அந்த அடித்து கொள்றதுன்னு தெரியுமா? மனசாட்சியில குத்தப்படுறது, அது வந்து மலங்கிரும். ஏன்னா தேவன் நம்மளுடைய மனசாட்சியின் மூலமாக நம்ம கூட பேசுகிறார். இப்ப பிசாசு உள்ள வந்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உங்களுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறான். பர்மனண்டா ஒரு ஆவி உள்ள தங்கின உடனே, ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறது. அந்த உங்களுடைய மனதில் வந்த தங்கின ஆவி எந்த சுபாவத்தை உடையதாக இருக்கிறதோ, இப்போ அதை நீங்கள் செய்ய தொடங்குவீர்கள். இப்போ அதை நீங்க செய்யும் போது உங்களுடைய மனது அடித்து கொள்ளாது. நான் இதுல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ கோயில் திருவிழாலாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பூசாரி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அப்படியே குடிப்பார். இதெல்லாம் உண்டுமா? கிடையாதா? உண்டு. அப்படியே ஒரு ஆட்டினுடைய பச்சை ரத்தத்தை வந்து அப்படியே குடிப்பாங்க. இன்னும் சில இடத்துல அந்த கோயிலுக்கு கிடா வெட்டுறது, கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு பதிலாக ஆட்டை கடிச்சு, கழுத்துல கடிச்சு ஆட்டை கொல்லுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கோழியினுடைய கழுத்தை கடிச்சு அதனுடைய ரத்தத்தை அப்படியே குடிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அவங்க இயற்கை அப்படி கிடையாது. அவங்களுக்கு மனைவி உண்டு, அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் சில நல்ல சுபாவங்கள் இருக்கும். இப்போ அந்த திருவிழா நாட்கள்ல அவங்க விரதம் இருந்து ஒரு ஆவியை தனக்குள்ளே வரவழைத்து கொள்ளுகிறார்கள். புரியுதா? இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த திருவிழா நாட்கள்ல அந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அக்கினி மிதிக்கிறதுன்னு, அது என்ன சொல்றது? தீ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையா ஒரு மனுஷனுக்கு அந்த வல்லமை இருக்குதா? நெருப்புக்குள்ள நடக்கக்கூடிய வல்லமை இருக்குதா? கிடையாது. உங்க காப்பி பாத்திரத்தை துணி இல்லாம உங்களால இறக்கி வைக்க முடியாது. அப்ப எப்படி ஒரு மனிதனால அந்த நெருப்புக்குள்ள நடக்க முடிகிறது அப்படின்னா, அவங்க அந்த தீ மிதிக்கிறதற்காக சில விரதங்கள் இருந்து அந்த ஆவியை தனக்குள்ளே வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். புரியுதா? அந்த ஆவி உள்ள வந்த உடனே அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, அந்த ஆவி உள்ள வந்த உடனே அவனுக்கு ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் வந்து அருவருப்பாக தெரியாது. ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அருவருப்பாக தெரியாது. ஒரு தீக்குள்ள இறங்கி நடக்கும்போது அந்த பயம் அவனுக்குள்ள இருக்காது. ஏன்னா இப்போ அந்த மனிதனுடைய மனம் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டுது அப்படின்னா, ஒரு ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு, ஒரு ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மனிதனுடைய மனம் போன உடனே அவன் எப்படிப்பட்டவனாக மாறிவிடுகிறான் அப்படின்னா, தன்னுடைய இயற்கை சுபாவத்தை, அவனுடைய நேச்சர், அவனுடைய இயற்கை சுபாவத்தை அவன் இழந்து போய் விடுகிறான். புரியுதா? அந்த இயற்கை சுபாவத்தை அவன் இழந்து போய் விடுகிறான். இப்போ அவன் தன்னுடைய இயற்கை சுபாவத்தை இழந்து அவன் அந்த ஆவியின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக மாறுகிறான். புரியுதுல சொல்றது? ஆவியின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற இந்த பெண்களுக்கு வந்து சாமி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரோட்ல ஆடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இயற்கையா அவங்க ஆடுவாங்களா? ரோட்ல ஆட மாட்டாங்க. அப்படித்தானே? இயற்கையா ரோட்ல ஆட மாட்டாங்க. நாக்க துருத்துவாங்க, ஒரு மாதிரி தோற்றத்தை பயங்கரமா வைப்பாங்க. அப்ப அந்த ஆவி உள்ள வந்த உடனே அவனுடைய இயற்கையான சுபாவத்தை எப்படி மாற்றி அமைக்கிறதோ அதே மாதிரிதான் ஒரு விசுவாசியினுடைய மனதை ஒரு ஆவி பிடிக்கும் போது அவன் தன்னுடைய இயற்கை சுபாவத்தை இழந்து போய் விடுகிறான். இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இப்படி இருப்பாங்க. முழுசுமா அதனுடைய கண்ட்ரோல்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஒரு 20% 30% இயற்கையா ஒரு மனிதனுக்குள்ள இருக்க வேண்டிய இரக்க சுபாவம், இயற்கையாக இருக்க வேண்டிய கீழ்ப்படிதல், இயற்கையாக ஒரு மனிதனுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த பரிசுத்தம், இதெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் சிகரெட் குடிக்கிற பழக்கத்தோடு கூட பிறக்கிறதில்லை. ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் வேசித்தன பழக்கத்தோடு கூட பிறக்கிறதில்லை. நாள் ஆகத்தான் அவன் அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ளுகிறான். அப்படித்தானே? அப்போ அந்த இயற்கை சுபாவத்தை ஒரு மனிதனை இழக்க வைப்பது எது அப்படின்னு சொன்னா ஒரு ஆவி. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் அப்படி இருக்கும். ஏதோ ஒரு பகுதியில் வந்து இப்போ இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு வந்து நகங்கடிக்கிற பழக்கம் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? கையில வந்து அவங்களுக்கு நெயில் கட்டுற தேவையில்லை, நகத்தை கடிச்சே வந்து நகத்தெல்லாம் முட்டையாக்கி வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா?
எதெல்லாம் உங்களால விட முடியலையே, பாவமானது மாத்திரம்தான் பிசாசனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி எண்ணிவிடக்கூடாது. எந்தெந்த பழக்கமெல்லாம் நீங்க விடணும்னு நினைச்சு உங்களால விட முடியலையோ, அந்த எல்லா பழக்கங்களுக்கு பின்பாக ஒரு ஆவி இருக்கிறது. அந்த எல்லா பழக்கங்களுக்கு பின்பாக ஒரு ஆவி இருக்கிறது. எதெல்லாம் உங்களால விட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த பழக்கத்திற்கு பின்பாக ஒரு ஆவி இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு காரியத்தை உங்களுடைய மனதில் விளங்கி கொள்ளணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. நல்ல கவனிங்க. பிசாசு ஒரு மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு என்ன பண்றான்னா, 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, மனதை என்ன பண்றான்? குருடாக்குகிறான். மனது குருடாக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா நீங்க செய்கிற தவறு உங்களுக்கு தவறுன்னு தெரியாது. அப்போ உங்க தவறு உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்ச மாத்திரம்தான் அந்த தவறுல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சில வசனத்தின் மூலமா உங்ககிட்ட பேசும்போது நீங்க உங்களுடைய மனது குருடாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஒத்துக்கொள்றீங்க? என் மனது குருடாக்கப்பட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாம் வேற யாருக்கும் பிரச்சனை இல்லையோ? பிரச்சனை இல்லையோ? இருக்கு. மனது குருடாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கொண்டா மாத்திரம்தான் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை தேவை. வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைகள் கவனிங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு தவறை உங்க பெற்றோர் உங்ககிட்ட சுட்டி காட்டும் போது நீங்க திருத்தி கொள்ளுகிறதை விடவும் எதிர்த்து நிற்பது அதிகம். நீங்க உங்களுடைய தவறு திருத்தி கொள்ளுகிறதை விடவும் எதிர்த்து நிற்பது ஒரு அதிகம். ஒரு கணவன் தன் மனைவியினுடைய தவறை சுட்டி காட்டும் போது, ஒரு மனைவி தன் கணவனுடைய தவறை சுட்டி காட்டும் போது அவர்கள் அதனை சரிப்படுத்தி கொள்ளுகிறதை விடவும் அவர்கள் அதற்கு எதிர்த்து நிற்பது அதிகம். அப்ப எதற்காக அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கவனிங்க, இங்க கவனிங்க. ஏமா ஆளை பார்த்ததே இல்லையாம்மா, ஒரு ஆள் வந்தா போதும். இங்க கவனிங்க, எதற்காக அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவியோடு டீல் பண்றதுக்கு பதிலாக கவனிங்க. எதற்காக? இப்போ ஒரு கணவன் தன் மனைவியினுடைய தவறை சுட்டி காட்டும் போது, ஒரு மனைவி தன் கணவனினுடைய தவறை சுட்டி காட்டும் போது, பெற்றோர் பிள்ளைகளுடைய தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் அதனை சரிப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக எதிர்த்து நிற்பாங்க. ஏன் எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவியோடு டீல் பண்றதற்கு பதிலாக ஆளோடு டீல் பண்றீங்க. ஆவியோடு பேசுகிறதற்கு பதிலாக அந்த சம்பந்தப்பட்ட ஆளோடு கூட, சம்பந்தப்பட்ட நபரோடு கூட பேசுகிறீங்க. எந்த காரியம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் செய்கிற எந்த தவறு உங்களுடைய கண்களுக்கு தவறாக தெரிகிறதோ அந்த தவறை அவரை செய்ய வைப்பது ஒரு ஆவி. புரியுதா? அந்த தவறை அவரை செய்ய வைப்பது ஒரு ஆவி. உங்க குடும்பத்துல ஒரு நபர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவரை குடிக்க வைப்பது ஒரு ஆவி. உங்க குடும்பத்துல ஒரு நபர் என்ன சொல்றாங்கன்னா ஊதாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவரை ஊதாரியாக இருக்க வைப்பது ஒரு ஆவி. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பிள்ளை எதற்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்து கொண்டு எல்லார்ட்டையும் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை அவளை செய்ய வைப்பது ஒரு ஆவி. இப்போ அந்த ஆவியோடு நீங்கள் பேசுவதற்கு பதிலாக அந்த நபரோடு பேசுவதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. பவுல் அதை குறித்து சொல்லுகிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுடைய போராட்டம் ஆவிகளோடு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம யாரு கூட போராடணும்? நம்மளுடைய எதிராளி யார் அப்படின்னு சொன்னா அந்த நபருக்குள்ள இருந்து செயல்படுகிற ஆவி. இப்போ உங்க குடும்பத்துல ஒரு நபர் முரட்டாட்டம் பண்றாங்கன்னா ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி அவர்களுக்குள்ள இருந்து அவர்களுடைய மனதை குருடாக்கி விடுகிறது. அவங்க முரட்டாட்டம் பண்றது அவங்களுக்கு தப்பாவே தெரியாது. அவங்க முரட்டாட்டம் பண்றது அவங்களுக்கு தப்பாவே தெரியாது. இப்ப அவங்க கிட்ட போய் நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு கண்ணு குருடாக்கப்பட்டிருக்குல்ல, மனதின் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குதான். நீங்க சொல்றது எதுவுமே அவங்களுக்கு ஏறாது. நீங்க சொல்ற எதுவுமே, எப்படி ஒரு செவிடன் கிட்ட போய் 2 காதும் கேட்காத ஒரு பிறவி செவிடன் கிட்ட போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசுகிறதை அவன் வேற மாதிரி நினைப்பான். அப்படித்தானே? ஒரு நேரம் நான் கோயம்புத்தூருக்கு காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நின்று, அப்போ நான் ரூட்டு கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட எந்த பாதையில போகணும் அப்படின்னு சொல்லி வழி கேட்குறேன். அப்போ ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவருக்கு 2 காதும் கேட்காதுங்கிறது எனக்கு தெரியாது. நான் காரில் போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி இந்த ஊருக்கு எப்படி ஐயா போகணும் அப்படின்னு சொல்லி வழி கேட்குறேன். அவரு சாம்பாரா
நான் இதை மிகைப்படுத்தி சொல்லல. அவரு சாம்பாரா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்காரு. நான் ஒரு ஊருக்கு வழி கேட்டது அவருக்கு சாம்பார் மாதிரி கேட்டிருக்குது. சாம்பாரா அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சேன் ஐயாவுக்கு காது கேட்கல அப்படின்ட்டு. அப்புறம் நான் போயிட்டேன் நான். அப்போ எப்படி 2 காதும் கேட்காத ஒரு பிறவி செவிடன்கிட்ட நீங்க எதை சொன்னாலும் அவங்க அதை வேற விதமாக அர்த்தம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய மனம் குருடாக்கப்பட்டு இருக்கும் பொழுது நீங்க எதை சொன்னாலும் அவங்க அதை தப்பாதான் நினைப்பாங்க. புரியுதா? நீங்க எதை சொன்னாலும் அவங்க அதை தப்பாதான் நினைப்பாங்க. அப்போ அது தப்பா நினைக்கிறது மாத்திரமல்ல, நீங்க பிசாசுனுடைய சுபாவத்தை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்க உங்களுக்கு எதிராக எழும்ப ஆரம்பிப்பாங்க. புரியுதா சொல்றது? பிசாசுனுடைய சுபாவம், ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருந்து அந்த ஆவி அந்த மனிதனை ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் செய்கிற செயலை நீங்க எதிர்த்துட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த நபருக்குள்ள இருக்கிற ஆவி அப்படியே உங்களுக்கு எதிராக திரும்பிடும். தாவீது அவன் பத்சேபாளோடு கூட அவன் என்ன பண்றான்? பாவத்தை செய்கிறான். அப்படித்தானே? பத்சேபாளோடு கூட பாவத்தை செய்கிறான். இப்போ அவன் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறதற்கு வேறு ஒரு செயலை செய்கிறான். அப்படித்தானே? அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அவளுடைய கணவனை கொலை செய்கிறான். அப்போ அதே மாதிரி தான் நீங்க பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருந்து ஒன்றை செய்யும் பொழுது அவனுடைய செயலை நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு வழி, அந்த நபரை அதுல இருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியோடு கூட நீங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு இந்த அனுபவம் இருக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மனைவிக்கு வீசிங்ல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். முதல்ல வீசிங் இருந்துச்சு, அப்புறம் அவளுக்கு நல்லா ஜெபம் பண்ணி சரியாயிட்டுது. திரும்ப மறுபடியும் வீசிங் வந்துச்சு. அப்போ ஹோமியோபதி டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கொஞ்ச நாள் மாத்திரெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். அவளுக்கு திடீர்னு ஒரு சம்பந்தமே இல்லாமல் அந்த வீசிங் வரும். குளிர்காலம் அப்படின்னு கூட இல்லாமல் எல்லா காலத்திலும் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விடுற கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெளியே உட்கார்ந்துருக்கும் போது என் மனைவிட்ட, நான் சொல்கிற வசனத்தெல்லாம் நீ என் கூட சேர்ந்து சொல்லு அப்படின்னு சொல்லி நான் அவளை அப்படி அறிக்கை பண்ண வைக்கேன். எவ்வளோ நேரம்னா ஒரு 20 நிமிஷம் அறிக்கை பண்ண வைக்கிறேன். அறிக்கை பண்ண அவளுக்கு பெரிய பெரிய கொட்டாவியாக வருது. அது ஒரு ஆவி. வீசிங் ஒரு ஆவி. நான் அது ஒரு வியாதியா பார்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். காசு செலவானதான் மிச்சம். இந்த வசனத்தை அவ சொல்ல அவ அறிக்கை பண்ணின கொஞ்ச நேரத்துல வீசிங் கம்ப்ளீட்டா நின்னுட்டுது. இன்னைக்கு வரைக்கும் அது இல்லை. அப்போ அந்த வசனத்துக்கு நான் முதல்ல அவளுடைய சரீரத்துல இருந்த வியாதியை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டர்கிட்டையா கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஒரு நாள் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இது வியாதி இல்லை, இது ஆவி அப்படின்னு சொல்லி. அப்ப ஆவிட்ட பேசுகிறதற்கு எது நமக்கு ஆயுதம் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆவியை டீல் பண்றதுக்கு நீங்க பேசக்கூடாது. உங்க வாயில தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். எவ்வளவு உங்களுடைய வாயில தேவனுடைய வார்த்தை பேசுகிறீர்களோ யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க பிள்ளைகள் ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது நீ எல்லாம் உருப்பிட மாட்ட சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்கல்ல, நீ எல்லாம் உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி. அவங்க கணவர் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, உங்க மனைவி ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து நீங்க சொல்லுவீங்க, என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க, அதுல இருந்துதான் என் வாழ்க்கையே போச்சு அப்படி நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னும் கொடூரமா மாறுவாங்க. அப்படித்தானே? நீ எல்லாம் என்னத்தை உருப்பட போற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிள்ளைகள் வீட்டுல கூட 2 பொருளை போட்டு உடைப்பாங்க. அப்போ இப்ப நீங்க யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனுஷங்க கிட்ட பேசுறீங்க. மனுஷங்க கிட்ட நீங்க பேச அந்த ஆவி அந்த மனுஷனை இன்னும் கொஞ்சம் தூண்டிவிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரணும். உங்களை பலவீனப்படுத்தணும். அதாவது நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க சபிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்க கணவரை பார்த்து, உங்க மனைவியை பார்த்து, என்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அதோட என் வாழ்க்கையே போச்சு, என் கல்யாண வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க சபிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறது? ஜீவனையோ மரணத்தையோ கொண்டு வரக்கூடிய
வல்லமை இருக்கிறது. இப்ப பிசாசுக்கு ஒரு கல்லுல 2 மாங்காய். ஒண்ணு உங்க பையனை முரட்டாட்டமா மாத்துறான், அடுத்தது உங்க வாயினால உங்க பையனை சபிக்க வைக்கான். புரியுதா? இப்போ உங்க பிள்ளைகளுக்கு 2 பக்கமும் பாதிப்பு. ஒரு பக்கம் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை பாதிப்புக்கு நேரா கொண்டு போகுது, இன்னொன்னு உங்க வாயிலிருந்து பெறப்பட்ட சாபமான வார்த்தையும் உங்க குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிறது. புரியுதா சொல்றது? அப்போ இதுல இருந்து உங்க குடும்பத்தை நீங்க காத்து கொள்ளுகிறதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உங்க வார்த்தையை நீங்க முதலாவது நிறுத்தணும். புரியுதாம்மா நான் சொல்றது? நீங்க பேசுறத, உங்க சொந்த வார்த்தையை நீங்க நிறுத்தி அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கணும். உங்க வார்த்தையும் இருக்கு, தேவனுடைய வார்த்தையும் இருக்கு. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, இப்ப யோசுவா 1வது அதிகாரத்துல மோசேக்கு பின்பு யோசுவாவுக்கு ஒரு பொறுப்பு வருகிறது. 30 லட்சம் ஜனங்களை நடத்துகிற ஒரு பொறுப்பு. அந்த 30 லட்சம் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடினமான இருதயம் உடையவர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கல்ல தூக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கல்ல தூக்கிடுவாங்க. அவங்க முரட்டாட்டம் உள்ளவர்கள், நன்றி இல்லாதவங்க, துணிகரமான பாவத்தை செய்கிறவங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மோசே மலைக்கு மேல போயிட்டார் அப்படின்னு உடனே என்ன சொல்றது, செங்கடலை பிளந்து என்ன சொல்றது, எகிப்துல 10 அற்புதங்களை செஞ்ச ஆண்டவர் அப்படியே மறந்து ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. அந்த அளவிற்கு நன்றி இல்லாத ஒரு ஜனங்களுக்கு ஒரு பொறுப்பு, அந்த ஜனங்களை நடத்தக்கூடிய தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு வருகிறதுனா யோசுவா வருகிறது. ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? இப்போ உங்க பிள்ளைகளை ஒரு வீட்டுக்கு திருமணம் செய்து கொடுக்கீங்க. அந்த குடும்பத்துல மாமனார் மாமியார் என்ன சொல்றது, உங்க மருமகனுக்கு 2-3 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருக்கிறாங்கன்னா, நீங்க அம்மாமாரு அனுப்பி வைக்கும்போது சொல்லுவீங்க, பார்த்து நடந்துக்கம்மா. என்ன சொல்றது, உன் கணவருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க, பார்த்து பேசு. மாமனார் மாமியார்கிட்ட பார்த்து பேசு, அவங்க கொஞ்சம் கடினமானவங்க, எதுனாலும் சண்டைக்கு வந்துருவாங்க. சொல்லி அனுப்புவீங்களா இல்லையா? சொல்லி அனுப்புவீங்கல்ல. அப்போ என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. ஐயோ, நம்ம புதுசா அந்த குடும்பத்துக்கு போறோம், அந்த வீட்டாட்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ, சண்டை போடுவாங்களோ, வாக்குவாதம் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வருது. பாத்தீங்களா? அதே மாதிரிதான் யோசுவாவுக்கு ஒரு பயம் வருகிறது. எப்படி ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் நடத்த போறேன்? மோசை மேலேயே கல்லெறியறதுக்கு கல்லை எடுத்தாங்களே, தண்ணி இல்லைன்னு உடனே ரெவிதீம்ல வச்சு கல்லை எடுக்கிறாங்க. மோசை மேல எறிகிற கல்லை எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல. அப்போ யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ செய்கிறவைகள் எல்லாம் உனக்கு வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி. இப்ப யோசுவாவுக்கு என்று சொல்லி, அவனுக்குன்னு சொல்லி ஒரு மொழி இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யோசுவா நீ ஒரு நபர்கிட்ட இதுக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் நிறுத்தி, என்ன சொல்றது, உன்னுடைய சொந்த ஆலோசனைகள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு இப்போ இந்த வசனத்தை உன் வாயில பேசிக்கொண்டே இரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படி நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. இன்னொரு பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வசனத்தை நீ பேசிக்கொண்டே இரு யோசுவா அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை நீ பேசிக்கொண்டே இரு, உனக்கு காரியங்கள் வாய்க்கும்னா எதுவும் உனக்கு எதிராக நடக்காது. அதான் அதனுடைய அர்த்தம். காரியங்கள் வாய்க்கும்னா உனக்கு எதிராக எதுவுமே நடக்காது, எல்லாமே உனக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொன்னா, யாரு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் உன்னை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்னன்னா, இந்த வார்த்தை உன் வாயில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசுனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை பேச வைப்பது. உங்களுடைய மனது, அதாவது பிசாசு உங்களுடைய மனதில் பொய்யை பேசி பேசி ஒரு அரணை உங்களுடைய மனதில் எழுப்புவான். இப்போ உங்களுடைய மனதில் ஒரு அரண் எழுப்பப்பட்டவுடன் உங்களுடைய மனதுக்குள் அவன் மறைந்து கொள்ளுவான். மனதுக்குள்ள வந்த உடனே தொடர்ந்து உங்களை என்ன சொல்றதுன்னா, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யும்படிக்கு தூண்டுவான். என்னைக்காவது, அதாவது ஒரு நபர் குடிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு காலத்துல கல்யாண வீடுகள்ல குடிச்சவர்,
வீடு பிரதிஷ்டைகளை குடிச்சவர் இப்ப அப்படியே டெய்லி குடிக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள பர்மனண்டா ஒரு ஆவி உள்ள வந்துட்டுது. ஒரு காலத்துல ஏதாவது விசேஷ வீடுகள்ல மாத்திரம் குடிச்சவர் இப்ப இன்னைக்கு தினமும் குடிக்கிறாருன்னா பர்மனண்டா ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அவருக்குள்ள வந்துட்டுது. அந்த ஆவி தினந்தோறும் அவரை குடிக்கும்படிக்கு ஏவுகிறது. புரியுதா? அந்த ஆவி அவர்கள் தினந்தோறும் குடிக்கும்படிக்கு ஏவுகிறது. இப்போ அவர் அதுல இருந்து விடுதலையாக்கணும். அவரா இருந்தாலும் சரி அல்லது நீங்களா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படுகிறதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயில பேசுகிறீர்களோ, என்ன பிசாசு உங்க சொந்த வார்த்தைக்கு பயப்பட மாட்டான். பிசாசு ஒரு நாள் உங்களுடைய சொந்த வார்த்தைக்கு பயப்பட மாட்டான். பிசாசு எதுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொன்னா, என்ன பிசாசும் பேசக்கூடியவன். சர்ப்பத்தோடு கூட சாத்தான் வந்து பேசினான். சர்ப்பத்தோடு கூட சாத்தான் வந்து பேசினான். தாவீதோடு கூட சாத்தான் வந்து பேசினான். என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சாத்தான் வந்து பேசினான். அவன் பேசுறான் அப்படின்னாலே பதிலுக்கு அவன் உங்களை என்ன பண்றான்? பேச வைக்கான். அப்படித்தானே? அவன் பேச வைக்கான். சர்ப்பம் வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் வந்து ஏவாளோடு கூட பேசி ஏவாளை அது பேச வைத்தது. புரியுதா? ஏவாளை அது பேச வைத்தது. சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்று இயேசுவினிடத்தில் அவன் பேசி இயேசுவை அவன் என்ன பண்றான்? பேச வைக்கிறான். பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா பேச வைப்பது, உரையாட வைப்பது. நீங்க பேச பேசதான் அவன் பேச, நீங்க பேச அவன் பேச, நீங்க பேச, நீங்க அவன் பேசுறத கேட்க கேட்க உங்களுடைய மனதில் ஒரு அரணமை எழுப்பி கொண்டே இருக்கிறான். இப்போ நீங்க உங்களுடைய சொந்த வார்த்தைகளை பேசும்போது விடுதலை உண்டாகாது. உங்க சொந்த வார்த்தைக்கு வல்லமை கிடையாது. ஆனா எழுதப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உங்க சொந்த வார்த்தையை பேசி உங்க வாழ்க்கையை நடத்தலாம். தேவனுடைய வார்த்தையை பேசி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம். ஆமென் சொல்லுங்க. ஒரு சமயம் கவனிங்க, நல்ல கவனிங்க, வாலிப பிள்ளைகள், அம்மாமார் கவனிங்க. ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வாலிப மகள், அப்போ அவளுக்கு குழந்தை கிடையாது. 2-3 வருஷம் குழந்தை இல்லை. அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறவங்க அந்த சபைக்கு. அப்போ கன்சீவ் ஆகுறான். அப்போ அந்த சமயத்தில் அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன, அங்கிள் எனக்கு நார்மல் டெலிவரியை பார்க்கும்போது அந்த பெயின், அந்த வேதனை நினைச்சாலே எனக்கு அப்படி ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருங்க அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி இருக்கிறேன். எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், அந்த வேதனையை என்னால் தாங்க முடியாது, அந்த வேதனையை நினைச்சாலே எனக்கு பயம் வருது, உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அப்போ அவளுக்கு ஜெபிக்கும் போது அவ என்கிட்ட சொன்னது, நார்மல் டெலிவரிக்காக ஜெபிக்க வேண்டாம், நான் வந்து கண்டிப்பா எங்க வீட்டில் சொல்லிட்டு எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருங்க அப்படின்னு. அப்போ இதை குறித்து பைபிள்ல என்ன எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். வேதனை, பிள்ளை பெறும்போது வேதனை வந்து அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது கிடையாது, சாபத்தினால வந்தது. அப்படித்தானே இருக்குது. நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், அது வந்து சாபத்தினுடைய அடையாளம். இப்போ நீ ஏவாளுடைய சந்ததி இல்லம்மா, நீ இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. இப்ப நீ ஏவாளுடைய வித்திலிருந்து உண்டானவள் அல்ல, உன் பெற்றோருடைய வித்திலிருந்து உண்டானவள் அல்ல. இப்ப நீ இயேசு கிறிஸ்துவனுடைய வித்திலிருந்து உண்டானவள். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாமனுடைய சாபம் இல்லை, உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த வெளிப்பாட்டை அவளுக்கு சொல்லி கொடுத்து இதை அறிக்கை பண்ண வச்சேன். கலாத்தியர் 3:13 படி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமாகிவிட்டார், நான் பிள்ளை பெறும்போது வேதனை என்கிற சாபத்திற்கு என் மீது அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை அவ நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு, அதெல்லாம் இந்த பிள்ளை பெறும்போது வேதனை என்கிற சாபத்திற்கு என் மீது அதிகாரம் இல்லை, நான் பிள்ளை பெறும்போது நான் வேதனையோடு கூட பிள்ளை பெற மாட்டேன் அப்படின்லாம் அவளுக்கு சொல்ல சொல்ல அவ அந்த நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5-6 மாதம் அவ வந்து அதை நோட்ல எழுதி வச்சு தினந்தோறும் அறிக்கை செய்கிறான். கலாத்தியர் 3:13 படி இயேசு எனக்காக சாபமாகி விட்டார், நான் பிள்ளை பெறும்போது எனக்கு பிரசவ வேதனை இருக்காது, பிரசவ வேதனை என்கிற சாபம் எனக்குரியது அல்ல, நான் என் பெற்றோருடைய வித்திலிருந்து உண்டானவள் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வித்திலிருந்து உண்டானவள், நான் ஆதாமனுடைய வித்திலிருந்து உண்டானவள் அல்ல, ஆதாமனுடைய சாபத்திற்கு என் மீது அதிகாரம்
பாரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் என் மீது இருக்கிறது, எனவே நான் பிள்ளை பெறும்போது எனக்குள் வேதனை இருக்காது அப்படிங்கிற அந்த வசனத்தை அவ தினந்தோறும் சும்மா இருக்கிற நேரம்லாம் அறிக்கை பண்றா. ஒரு நாள் வருகிறது, குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு நேரம் வருகிறது. இப்பதான் ஒரு 7-8 மாசம் தான் நடந்திருக்கும். அது நடந்து அவளை கொண்டு ஆப்ரேஷன் தட்டில் விட்டுருக்குறாங்க. டாக்டர் கேட்டாங்களாம், வலி இருக்குதான்னு சொல்லி. வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ இவளுக்கு அடுத்த பெட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3வது பிரசவத்துக்காக வந்த ஒரு பெண் அந்த கத்துனாங்களாமா. வலி தாங்க முடியாம அப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா இவளுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லையாமா. இப்போ இவா பக்கத்து பெட்டில் படுத்து கிடக்கிற அந்த 3வது பிரசவத்துக்காக இருக்கிற அந்த பெண் கத்துகிறத பார்த்து, 3வது பிரசவத்துக்கு முதல் பிரசவத்துக்கு தான் வலி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க, 3வது பிரசவத்துக்கு இவங்க இந்த கத்துறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு குழந்தை பிறக்குது. இவளுக்கு குழந்தை பிறந்தது இவளுக்கு தெரியல. அந்த வலிங்கிறது அவளுக்கு சுத்தமா இல்லை. இப்போ அந்த குழந்தை பிறக்கிறத பார்த்து டாக்டர் பார்த்து, இவளுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி, அம்மா உனக்கு வலியே இல்லையா? இல்லை, எந்த வலியுமே இல்லை. ஏன்னா வார்த்தையினுடைய வல்லமை. அல்லேலூயா. அதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, சகலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை. இன்னைக்கு விசுவாசிகள் சாதாரணமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு காரியத்தை கவனிங்க, பிசாசை குறித்த அறிவு உங்களுக்கு வந்துட்டுதுன்னா பிசாசோடு கூட நீங்க போராடி கொண்டு இருக்க மாட்டீங்க. புரியுதா சொல்றது? பிசாசு அவனுக்கு பெரிய ஒரு வல்லமை கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அவனுடைய பொய் மாத்திரம்தான். அவனிடத்தில் இருக்கிற ஆயுதம். வெறும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லி பிசாசையே நீங்க போக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். பிசாசு உங்ககிட்ட வர்றதனோட நோக்கம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடி, தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்ப பிசாசு என்ன பண்றான்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு காண்பித்து அதை பேச வைப்பான். கவனிங்க, பிசாசு என்ன பண்ணுவான்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உங்களுடைய மனதுக்கு கொண்டு வந்து அதை பேச வைப்பான். எவ்வளவு பிரச்சனையை நீங்க பேசுகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனை பெருசாக மாறும். இதுதான் அவனுடைய தந்திரம். எவ்வளவு அந்த பிரச்சனையை பெருசா பார்க்கிறீங்களோ, எவ்வளவு அந்த பிரச்சனையை குறித்து நீங்க பேசுகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில பெரிதாகி கொண்டே போகும். ஏன்னா அவனுக்கு தெரியும், எதை நீங்கள் பேசுகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. அன்றைக்கு அந்த பிரசவ வேதனையில இருந்த அந்த பெண் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். சாபத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை, பிரசவ வலி என்கிற சாபத்துக்கு என் மேல் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை பேச பேச அந்த வசனம் அவளுக்குள்ள எதை கொண்டு வருகிறது அப்படின்னா, ஒரு பலனை அவளுடைய சரீரத்தில் கொண்டு வருகிறது. வேதனை இல்லாதபடிக்கு பிள்ளை பெறுவது. ஒரு நேரம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு. அப்படியே ஒரு அட்டவணை போட்டுருந்துச்சுன்னா இப்போதான் அதை பார்த்தேன். அதில் அதை என்ன சொல்றது, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறது, வலியில்லா பிரசவம், அப்படி அது என்னதுன்னு எனக்கு தெரியல. வலியில்லா பிரசவம் அப்படின்னு போட்டுருந்துச்சு, நார்மல் டெலிவரின்னு போட்டு, இப்படி பல வகையான இது மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆண்டவரும் வச்சிருக்கிறார் 10 பைசா செலவு இல்லாம. ஆமா, 10 பைசா செலவு இல்லாம, எந்த ஒரு வேதனை இல்லாம அவ சொல்றா, எனக்கு இப்ப வரைக்கும் பிள்ளை பிறந்த உடனே நான் நடக்கும்போது எந்த ஒரு வலிமை என்னுடைய உடம்புல இல்லை. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அசைஞ்சு நடக்காங்க அங்கிள், ஆனா எனக்கு எந்த ஒரு வலியும் இல்லை. இன்னைக்கு நான் பிள்ளை பெற்றேன் அப்படிங்கிற வேதனை, என்னுடைய வேதனையோ அந்த பலவீனமோ என்னுடைய சரீரத்துல இல்லை. அப்ப டாக்டர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏம்மா இப்போதான் நீ ஒரு பிள்ளை பெத்தெடுத்திருக்க, கொஞ்சம் கூட அந்த வலி அந்த பலவீனம் எதுவுமே இல்லை அப்படின்னா, பரலோகத்தில் பலவீனம் கிடையாது, இயேசுவின் இடத்தில் பலவீனம் கிடையாது. இயேசுவின் வார்த்தையை அந்த பெண் பேச பேச அவரிடத்தில் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவளுக்குள்ளே பலத்தை கொண்டு வந்தது. என்ன, வார்த்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. எவ்வளவு வார்த்தையை பேசுகிறீர்களோ அவ்வளவு இயேசுவினுடைய பலன் உங்களுக்குள்ளே வருகிறது. எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையை அறிக்கை செய்கிறீர்களோ அவ்வளவு பிசாசு உங்களுக்கு நடுங்குகிறான்.
சாத்தான் யாருக்கு நடுங்குகிறான் தெரியுமா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு சாத்தான் நடுங்குகிறான். எனவே தான் அவன் என்ன பண்றான்னா, முடிந்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே நீங்கள் பேசுகிறதை சாத்தான் வெறுக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு பலவீனம் வந்த உடனே, பலவீனம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும். ஒரு பலவீனம் வந்த உடனே முதலாவது நீங்க எதை பேசுவீங்க தெரியுமா? பலவீனத்தை குறித்து பேசுவீங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு கிருபை இருக்குது. ஆஸ்பத்திரியில் யாராவது ஆஸ்பத்திரியிலையோ அல்லது வீடுகள்லையோ யாரோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா, பார்க்க போனாங்க அப்படின்னு சொன்னா ஒன்று பேசுவாங்க. இப்படித்தான் பாரு, எங்க சித்திக்கு உடம்பு சரியில்லாமாச்சு, 7 லட்சம் ரூபா செலவாச்சு சொல்லுவாங்க. பேசின ஒரு வார்த்தை, அந்த பொண்ணு தலையில நான் கை வச்சு ஜெபிச்சதுனால அவளுக்கு வேதனை இல்லாத ஒரு பிரசவம் கிடையாது. அவளு என்ன மாதிரி ஒரு 10 ஊழியக்காரங்க கிட்ட போய் அவ ஜெபம் பண்ணினதுனால அவளுக்கு வேதனை இல்லாத ஒரு பிரசவம் கிடையாது. அவள் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாயிலே பேசினாள். அல்லேலூயா. அவள் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாயிலே பேசினாள். அது அவளுடைய காரியங்களை அவளுக்கு வாய்க்க பண்ணினது. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில எது அற்புத கொண்டு வரும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயிலே நீங்கள் பேசும்போது 2 விதத்தில் இருக்குது. எங்க கிட்ட வந்து நாங்க உங்க தலையில கை வைக்கும் போது சில காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க கை வைக்கும் போது சில காரியங்கள் நடக்கும். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எது கொண்டு வருகிறதுனா, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு, நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை உங்க வாயில நீங்க பேச பேச உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளும் மாற ஆரம்பிக்கும். வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதும் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கும். அது வெறுமையாய் திரும்போது இல்லை. வானத்தில் இருந்து பெய்கிற மழையானது எப்படி வெறுமையாய் திரும்பாதோ அதே போலத்தான் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வெளிப்பாடு மாத்திரம் உங்களுக்கு இருந்தா போதும். யோசுவாட்ட அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. எப்படி எவ்வளவு நேரம் அந்த வசனத்தை பேச சொல்றாரு. அந்த நாட்கள்ல யோசுவாவுக்கு இருந்தது இன்னைக்கு நமக்கு 62 புஸ்தகம் இருக்கிற மாதிரி யோசுவாவுக்கு 6 புஸ்தகம் தான் இருக்குது. மோசே எழுதின புஸ்தகங்கள் மாத்திரம் தான் யோசுவா கையில இருக்குது. இப்போ கர்த்தர் எவ்வளவு நேரம் அதை பயன்படுத்த சொல்றாரு? சொல்லுங்க, எவ்வளவு நேரம் பயன்படுத்த சொல்றாரு? இரவும் பகலும், இரவும் பகலும். காலையில 10 நிமிஷம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசி, தூங்க போறதுக்கு 10 நிமிஷம் வாசி. இன்னும் சில 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம்னா ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை உங்க வாழ்க்கையில. அதெல்லாம் ஆரம்ப நாட்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும். இன்னைக்கு உங்க மகா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. உங்க மகளுக்கு உங்க மகா ஒரு பொண்ணை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கீங்க. வீட்டுக்கு எனக்கு ரசம் மட்டும்தான் வைக்க தெரியும் அப்படின்னு சொன்னா, எப்பா இப்படி ஒரு மருமகா எனக்கு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என் மருமகளுக்கு காப்பி மட்டும்தான் போட தெரியும் அப்படின்ட்டு சொல்றீங்க. உங்க மருமகா சொல்றாங்கன்னு வைங்களேன், அத்தை மாமா எனக்கு காப்பி மட்டும்தான் போட தெரியும் அப்படின்னு சொன்னா, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இப்படி ஒரு நல்ல ஒரு மருமகளை எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னா சொல்லுவீங்க, என்ன வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? ஒரு சோறு பொங்க தெரியல, குழம்பு வைக்க தெரியல, ஒரு காப்பி மட்டும்தான் போட தெரியணும், என்னத்தை பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இதே தாங்க பரலோகத்தில் ஆண்டவர் சொல்வார், இன்னும் 1 மணி நேரம் இவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே. ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் வச்சு பேசினாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற ரகசிய வருகை காலத்துல நாம் வந்திருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் சொல்லி ஏமாந்துராதீங்க. இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலம். இந்த காலம் சபை தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய ஒரு காலம். உங்களுடைய அற்புதம் எதில் இருக்கிறதுனா 1 மணி நேரம் ஜெபத்துல ஏமாந்துராதீங்க. 1 மணி நேரம் ஜெபம்லாம் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகுமா கொண்டு போகாதா தெரியாது. ஒரு சபையில ஒரு விசுவாசி இறந்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன், இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய வருகையில நாங்க இவங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க அடக்க ஆராதனையில சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட நாங்க காசு வாங்கிட்டோம்ல.
அப்படித்தானே? உங்ககிட்ட நாங்க காசு வாங்கிட்டோம், அதனால ஒருத்தர் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ள நீர் சேர்த்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் பண்ண முடியும். ஆனா நம்மால எப்படி இருந்தாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பூமியில இருந்த நாட்கள்ல அவர் பைபிள் படிச்சாரா, ஜெபம் பண்ணாரா, கீழ்ப்படிஞ்சாரா, இதை வைத்துதான் அவர் பரலோகத்துக்கு போவாரா இல்லையாங்கிற தீர்மானிக்குமே தவிர, நாம செத்ததுக்கு அப்புறம் நாம ஜெபம் பண்ணி ஒருவரை பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. ஆனா ஊழியக்காரங்க நாங்க செத்ததுக்கு அப்புறம் வழக்கத்தின்படி நல்ல விதமா 4 வசனத்தை நாங்க சொல்லி தான் அனுப்பணும். ஆனா உங்களுடைய நித்தியத்தை எது தீர்மானிக்குது? 1 மணி நேரம். ஏமாந்துராதீங்க. 1 மணி நேரம் ஜெபம் 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது சொல்றாரு. ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில 1 மணி நேரமாவது ஜெபிங்கன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 1 மணி நேரமாவது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணு. முடியாத சூழ்நிலையில 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இயல்பா ஒரு நாளைக்கு நீ அதுக்கு மேல ஜெபிக்கணும், 2 மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்கணும். அது வருகை குறித்து இயேசு பேசும்போது சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நெருக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. அப்போ இது சாத்தியமா அப்படின்னு சொன்னா, உங்க பலத்துல இது சாத்தியம் இல்லை. இப்படி உங்க கிச்சனுக்குள்ள அங்கங்க நிறைய கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்குது. லைட்டு போட்ட உடனே அந்த பூச்சிலாம் அது இருக்கிற இடத்தை விட்டு அது ஓடி ஒளியுதோ, அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், தலைமுறையா முன்னோர்கள் மூலமா உங்களுடைய மனதில் ஒரு அரணை எழுப்பி வச்சுட்டான். நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு யாரோ ஒரு பேய்க்கதை சொல்லி, வேற என்ன சொல்றது, துர்ச்செய்தியை நீங்க கேட்க துர்ச்சி மனதில பேசக்கூடாது, வாயை திறந்து பேசணும். இதுதான் பிசாசை நீங்க மேற்கொள்ளுகிற விதம். ஆனா நாம எப்படி தெரியுமா, மனதிலேயே பேசி கொண்டிருப்போம். அப்படித்தானே? உரையாடல். அவன் மனதில பேசுவான், நீங்களும் மனதில பேசுவீங்க. அவன் மனதில ஒன்றை பேசும்போது நீங்க பதிலுக்கு பேசுறது, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வீங்க தெரியுமா? பிசாசுகிட்ட இருந்து. மனதிலேயே பேசுனீங்கன்னா பிசாசுகிட்ட இருந்து என்ன அவனுக்கு தெரியும்? பைபிள்ல நிறைய ஆவிக்குரிய விதிகள் இருக்கிறது. அதுல விதிகள் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பேசுவது. புரியுதா? அதுல ஒரு விதி என்னன்னா, வாயை திறந்து பேசுவது. அவனுக்கு தெரியும். அவன் உங்க மனதுல பேசும்போது நீங்க வாயை திறந்து பேசினா மட்டும்தான் அவனால ஓடுவான். அவனால ஓட முடியும். இப்போ உங்களுடைய மனதில் அவன் பேசும்போது பதிலுக்கு நீங்களும் மனதிலேயே அவங்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அவன் ஓட மாட்டான். என்ன அவனுக்கு தெரியும்? ஆவிக்குரிய சட்டம், வாயை திறந்து பேசினா மட்டும்தான் வேலை செய்யும். ஆவிக்குரிய சட்டம், ஒரு விசுவாசி வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போது மாத்திரம்தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, சர்வாயுத வர்க்கம் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? அந்த வசனத்தை எடுத்து வாயில அறிக்கை செய்வது, தேவனுடைய வார்த்தையை வாயில பேசுவது. பட்டயம் உரைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதிராளிக்கு உங்க மேல பயம் கிடையாது. புரியுதா? ஒரு என்ன சொல்றது, பட்டயத்தை உரையிலே வைத்திருக்கிற வரையிலும் எதிராளி உங்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எப்போ அந்த பட்டயத்தை கையில எடுக்கீங்களோ அப்பதான் எதிராளி பயப்படுவான். அதே மாதிரிதான் தலக்க மாட்டுக்குள்ள பைபிளை வச்சுக்கிட்டு தூங்குறதுனால பிசாசு பயப்பட மாட்டான். பைபிளுக்கு டெய்லி ஒரு 10 முத்தத்தை கொடுக்கறதுனால பிசாசு பயப்பட மாட்டான். என்ன சொல்றது, பைபிள் அப்படியே கண்ணிலேயே வாசிச்சுட்டு போறதுனால பிசாசு பயப்பட மாட்டான். அவன் எதுக்கு பயப்படுவான் தெரியுமா? இந்த வசனத்தை வாயில பேசும்போது. பைபிள் வாசிக்க வேண்டிய முறை என்ன தெரியுமா? தியானிக்கும் போது மனதுக்குள்ள தியானிங்க. ஆனா வாசிக்கும் போது நீங்க பைபிள் வாசிக்கிற சத்தம் உங்க காதுல கேட்கணும். இதான் பைபிள் வாசிக்க வேண்டிய முறை. சங்கீதம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது, இரவும் பகலும் அதில் தியானமா இருப்பாயாக. தியானம் என்ன தெரியுமா? அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல மூல பாஷையில போட்டிருக்குது, வசனத்தை வாயிலே பேசுவது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்க எவ்வளவு வசனத்தை வாயில பேசுகிறீர்களோ அவ்வளவு உங்க மேல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைக்கிறார்.
அல்லேலூயா. எவ்வளவு வசனத்தை வாயில பேசுகிறீர்களோ அவ்வளவு சாத்தான் உங்களுக்கு நடுங்குகிறான். பிரச்சனையே நீங்க பேச பேச பிரச்சனையினுடைய அளவு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகி கொண்டே போகும். பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனைக்குரிய பரிகாரத்தை நீங்கள் பேச பேச, பிரச்சனைக்குரிய பரிகாரத்தை நீங்க பேசும்போது பிசாசு என்ன பண்ணுவான்னா, உங்க வாயை மூடுவதற்கு நீ பேசின்னு நடக்கவா போகுது சொல்லுவான். நீ பேசி நடக்கவா போகுது, நீ பேசினாப்புல இன்னும் பிரச்சனை மாறிடுமா, நீ பேசினா உன் கணவர் திருந்திடுவாரா, நீ பேசினா உன் பிள்ளைகள் திருந்தவா போறான் அப்படின்னு சொல்லி வசனத்தை பேசும் போதெல்லாம் வசனத்தை பேசக்கூடாதபடி உங்களுடைய மனதிலே அவன் பேசுவான். புரியுதா? ஏன்னா அவன் பொய்யன். வசனத்தினுடைய வல்லமையை குறைக்கும்படி உங்களுடைய மனதிலே அவன் பேசுவான். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து வசனத்தை வாயில பேச பேசதான், வசனத்தை பேச பேச தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்த 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 தான் அது மரமாக எப்படி மாறுகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் 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 என்று சொல்லி இரவும் பகலும் இந்த வசனத்தை உங்களுடைய வாயில பேச பேச பிசாசு உங்களுடைய மனதில் எழுப்பி வைத்த அரண்கள் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க போக வேண்டிய பாதையை எது தீர்மானிக்கிறது? நீங்க போக வேண்டிய பாதை எது தீர்மானிக்குது? மனது. நீங்க போக வேண்டிய பாதையை எது பாதைக்கு வசன வெளிச்சம். ஆனா எந்த பாதையில போகிறதுங்கிறத எது தீர்மானிக்குது? மனது. இப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு உங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கும் போது சரியான பாதை உங்களுக்கு இருக்கும். ஆனா எப்படி கண் குருடாக்கப்பட்ட ஒரு மனிதன் தவறான ஒன்றுக்கு நேராக செல்லுகிறானோ அதே போல மனது குருடாக்கப்பட்டவனும் அவனுக்கு முன்பாக இருக்கிற சரியானதை தெரிந்து கொள்ள மாட்டான், தவறானதை தான் தெரிந்து கொள்ளுவான். இப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க, இந்த வசனத்தை உங்க வாயில பேச பேச அந்த பிசாசுனுடைய இருள் விலக ஆரம்பிக்கிறது. நீங்கள் சரியானதை தெரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். நீங்க சரியானதை தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கு தேவனுடைய ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. சரியானதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கு உங்களுக்கு தேவனுடைய நடத்துதல் வருகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில விடுதலையா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், அற்புதமாக இருக்கட்டும், நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யாம உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு நீங்க வரும்போது இங்க இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது, ஆலயத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க வரும்போது இங்கு சுகம் நடக்கும், இங்கு அற்புதம் நடக்கும். ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து வேறு ஒரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான். புரியுதா? வேறு ஒரு போராட்டத்தை, வேறு ஒரு வியாதியை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். அப்போ திரும்ப 10 பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடுத்து எப்ப இந்த கூட்டம் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வசனத்தை பேச பழக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பைபிள் வாசிக்கணும் இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையை பிசாசுனுடைய கிரியைகளை இருந்து என்னை தப்புவித்துக் கொள்ளுகிறதற்கு நான் பைபிள் படிச்சா மாத்திரம்தான் அது சாத்தியம். ஏன்னா பிசாசு எதுக்கு நடுங்குகிறான் அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்துக்குள் இருக்கிற வார்த்தைக்கும் உங்களுடைய வாயில் பேசப்படுகிற வார்த்தைக்கும் தான் சாத்தான் நடுங்குகிறான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு ஆராதனைக்கு வருகிறத பார்த்து சாத்தான் பயப்படுவதில்லை. உங்க வாயில இருக்கிற வார்த்தை, உங்க வாயில இருக்கிற இயேசுவின் நாமம், உங்க இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, இதற்கு தான் பிசாசு நடுங்குகிறான். அதனால தான் அவன் என்ன பண்றான்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறத தடை பண்ண மாட்டான், நீங்க பைபிள் வாசிக்கிறத தடை பண்றான், நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறத தடை பண்ணுகிறான். புரியுதா சொல்றது? உங்களுக்கு ஒரு தீர்மானம் வந்துட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து விடுதலை தக்க வைத்துக் கொள்ளுகிற, நல்ல கவனிய வாலிப தம்பி பிள்ளைகள், உங்களுடைய மனது குருடாக்கப்பட்டு இருக்கும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கும் போது நீங்க செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சரி அப்படின்னு தான் தெரியும். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இப்போ உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ, உங்க கணவர் உங்ககிட்ட, உங்க மனைவி என்ன சொன்னாங்களோ, அதைத்தான் இப்ப நானும் உங்ககிட்ட சொல்றேன். புரியுதா? புரியுதா சொல்றது? உங்க அப்பா அம்மா இதை பேசாத, இப்படி பேசாத அப்படின்னு சொன்னாங்களா?
இப்ப நானும் அதைத்தான் சொல்றேன். இப்போ உங்க அப்பா அம்மா பேசும்போது உங்களுக்கு கோபம் வருது, இப்ப பேசும்போது அப்படி ஒரு வெளிச்சம் அடிக்குதா இல்லையா? வெளிச்சம் அடிக்குதா? அப்போ ஒருவேளை நமக்குள்ள பேய் பிடிச்சிருக்கு போல இருக்கு. நம்ம கோபப்படுற காரணம்லாம் இது ஒரு பிசாசு தான் போல இருக்கு. முதல்ல உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து பிசாசு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரிஜினல் பிசாசாவே மாறுனீங்களா? இப்போ உனக்குள்ள ஒரு பிசாசு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் வருதா வரலையா? அப்ப நமக்கு ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ? ஒத்துக்கங்க, வருதா வரலையா? வருது. பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னா இப்பதான் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருதுன்னு அர்த்தம். எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு விடுதலை தேவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கொள்றீங்க. இப்போ உங்களை விடுதலையாக்குவதற்கு தேவனுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அப்படிங்கிறத உங்களுடைய மனதில் நீங்க ஆசைப்படணும். புரியுதா? 38 வருட வியாதியா இருந்த மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி செல்லுகிறார். அவனை எருசலேம்ல பண்டிகை நடக்கும் போது இயேசு அவனை தேடி போறார். 38 வருஷம் வியாதியா இருக்கிறான். போய் அவங்கிட்ட என்ன கேட்கிறாரு? அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார். உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி விருப்பத்தை கேட்கிறார். ஏன்னா அவன் விரும்பும் போதுதான் கர்த்தர் அவனை சுகமாக்க முடியும், அவனை விடுதலையாக்க முடியும். அது ஒரு ஆவிக்குரிய சட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்தினுடைய வாழ்க்கை முறைக்கு அவங்க அப்படி பழக்கப்படுறாங்க. அது அவங்களுக்கு வசதியா இருக்குது. ஒரு கட்டத்துல அவங்க பார்வோனால நெருக்கப்படும் போது அப்பதான் ஒரு விடுதலையை அவங்க விரும்புறாங்க. புரியுதா? அவங்க ஒடுக்கப்பட்ட பொழுது அவங்க பெருமூச்சு விட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு விடுதலையை விரும்புகிறாங்க. ஆண்டவர் ஒரு மோசையை அனுப்புகிறார். அதே மாதிரி தான் என்னுடைய மனது ஒரு ஆவியினாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறது. என் கணவர், என்னுடைய பிள்ளைகள், என் மனைவி ஏதோ ஒரு ஆவியினாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை. அப்படி நீங்க விரும்பினதுனால தான் ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விடுதலை எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாத்திரமல்ல, இதற்கு பின்பு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணணும் தெரியுமா? பேசணும். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்கிறவங்க இருக்குல்ல, அப்போ உங்க பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த பிரச்சனையை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லணும். இப்போ பிசாசு உங்ககிட்ட நீ சீக்கிரம் செத்துருவ அப்படின்னு பேசுறான்னு வைங்களேன், உன் பிள்ளைகள் உருப்பட மாட்டாங்க பேசியிருக்கானா? பேசியிருக்கான். அப்படி பேசும்போது அதுக்குரிய வசனம் உங்களுக்கு தெரியல, வயதானவங்க, பைபிள் படிக்காதவங்க, அதுக்குரிய வசனம் எனக்கு தெரியலன்னு வைங்களேன், உங்க பிள்ளைகளை குறித்து பிசாசு உங்களுடைய மனதுல உன் மகன் உருப்பட மாட்டான், நல்லா இருக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னான்னா உடனே வாயை திறந்து என் மகனுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என் மகன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவான், என் மகன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடரும் அப்படின்னு சொல்லி எப்ப பேசணும் தெரியுமா? எப்பெல்லாம் உங்களுடைய மனதுல உங்க மகனை குறித்து பிசாசு பேசுறானோ உடனே பதிலடி கொடுக்கணும். புரியுதா? பிசாசை மேற்கொள்ளுகிற விதம் என்ன தெரியுமா? அவன் நைட்ல பேசுறான், காலையில பேசலாம் பதிலுக்கு அவன்கிட்ட நினைச்சிங்கன்னா செடி வளர்ந்துரும். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்ப ராத்திரியில சாத்தான் களையை விதைச்சானா, அப்படித்தானே இருக்கு. விதைக்கிறவன் பகல்ல தன்னுடைய நிலத்துல விதையை விதைச்சிட்டு அவன் ராத்திரி தூங்க போயிட்டான். இப்ப ராத்திரி சாத்தான் களையை விதைச்சிருக்கிறான். வேலைக்காரங்க காலையில பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சான்? முளைச்சிட்டு. அப்படித்தான் இருக்குது பைபிள்ல. வேலைக்காரங்க காலையில வயல் நிலத்துக்கு பார்க்கும்போது களை பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டதுன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்திற்கு சபை வந்துடணும். இன்னைக்கு ஏன் சுவிசேஷம் பரவல தெரியுமா? ஏன் பரவல சொல்லுங்க? ஏன் உங்க ஒரு ஆட்கள் இன்னும் அதிகமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? உங்க வாழ்க்கையில இயேசுவின் அற்புதத்தை அவங்க பார்க்கல. உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க அந்த அற்புதத்தை பார்க்கல. புறஜாதிகள் எப்படி அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியும்? அற்புதங்கள் மூலமா. அது வியாதி சுகமாகிறதா? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொன்னா
உங்க வாழ்க்கையில அவங்க அதை பார்ப்பாங்க. இவங்க சபைக்கு போறாங்க, இப்ப இவங்க நல்லா இருக்கிறாங்க. இவங்க சபைக்கு போறாங்க, இவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுது. இவங்க சபைக்கு போறாங்க, இப்ப இவங்க பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னு உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை பார்த்துதான் புறஜாதிகள் வருவாங்க. அதனால உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்ட்டு உங்களுக்கு இருக்கிற விருப்பத்தை விடவும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமான விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதம் அது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமானதில்லை, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். தேவனோடு கூட நான் சஞ்சரிப்பேன். சொல்லுங்க, தேவனோடு கூட நான் சஞ்சரிப்பேன். இந்த தீர்மானத்துக்குள்ள இந்த 3 நாட்களுக்கு பின்பு இந்த தீர்மானத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத நான் எப்படி எப்பவும் ஜெபிக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட என்னால் ஒழுங்கா வாசிக்க முடியல, நான் எப்படி எப்பவும் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா, அதுக்காகத்தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லாதவங்க இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் பேசுகிற ஒரு அனுபவம் சிலருக்கு இருக்கும். ஆனா அதை என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. சிலருக்கு அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் இருக்கும், ஆனா அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒன்றை எவ்வளவு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்த பைபிளை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த அந்நிய பாஷையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதா சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது, விதைக்கிறவனுக்கு விதையை ஆண்டவர் அவர் ஒரு பெரிய ஒரு மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சு அடுத்த நாள் உங்களுடைய டீச்செடி தேயிலெல்லாம் அப்படி பெருசா வளர்ந்துரும், அப்படி கிடையாது. அவர் விதையத்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். விதையை கொடுப்பாரு, அதை நீங்க விதைக்கணும். இது உலக பிரகாரமான ஒரு விதி. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம், அதை நீங்க பேசணும், அதை நீங்க வாசிக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் தருகிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் தருகிற அந்நிய பாஷை, அதை நீங்க பேசணும். எவ்வளவு நீங்க பேசுகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க விடுதலை எதிர்பார்த்து சுகத்தை எதிர்பார்த்து இருக்கீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் எதுல வச்சிருக்கிறார் தெரியுமா? இப்போ நீங்க கேட்டீங்க பாருங்க வார்த்தை, இப்ப நீங்க கேட்டீங்களா இந்த வார்த்தை, தேவனோடு சஞ்சரிப்பது, இதுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு விடுதலை. புரியுதா? எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவு விடுதலை. எவ்வளவு அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறீர்களோ, எவ்வளவு அந்நிய பாஷையை பேசுகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை. அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையோடு கூட சஞ்சரிக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்க வாயை விட்டு பிரியக்கூடாது. உங்களுடைய மனதில பிசாசு எழுப்பி வைத்திருக்கிற அரண்கள், யாருக்கெல்லாம் என் மனதில் அப்படிப்பட்ட அரண்கள் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. சரி, நான் சொல்றதை என் கூட நீங்க சேர்ந்து சொல்லுங்க, சரியா? ஆமா. ஏன்னா பிசாசு உங்களுடைய மனதில் பேசினானா இல்லையா? மனதில் பேசினா பதிலுக்கு நீங்களும் மனதில் பேசுனீங்கல்ல. உங்க பெண்களுடைய மனதில் பிசாசு பேசுவான், பதிலுக்கு பெண்களும் மனதில் பேசி அப்படியே கட்டில படுத்து கிடந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. உண்டு இல்ல? அப்படி தன்னுடைய வாழ்க்கை குறித்து பரிதாபப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இனி நீங்க பரிதாபப்பட்டு அழ வேண்டாம். வசனத்தை நீங்க வாயில பேச பேச வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், சரியா? இப்ப என் கூட சேர்ந்து நீங்க பேசுங்க, வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க இன்றைக்கு அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது கவனிங்க. என் மனைவிக்கு வீசிங்ல பயங்கரமா கஷ்டப்பட்டா, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா, 3 நேரமும் 5 நேரம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. வீசிங் அவளுக்கு சுகமாகல. வேற டாக்டர்கிட்ட எல்லாம் போய் காட்டின வீசிங் சுகமாகல. எப்பொழுது வசனத்தை பேச ஆரம்பிச்சாலோ அவளுக்கு ராத்திரி தூக்கம் வராது. அந்த வீசிங்ல மூச்சு விட முடியாம கஷ்டப்படுவா. அந்த வசனத்தை பேசின அன்னைக்கு நைட் நல்லா தூங்குனா. இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வசனம் உடனடியாக வேலை செய்யும். அதான் வசனத்தினுடைய வல்லமை. பிசாசு ராத்திரியில விதைக்கிற கலையே அடுத்த நாள் வளருது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வளர முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வளர முடியும்? யோசித்து பாருங்க. வசனத்தை நீங்க எஃபெக்டிவா உண்மையா நீங்க வசனத்தை பேசுனீங்க அப்படின்னு சொன்னா
உண்மையான பலனை கொடுக்கும். ஒரு பட்டயத்தை பயன்படுத்துகிற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த பட்டயத்தை பயன்படுத்துகிறவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டா பயன்படுத்துவாங்க? அவங்க முகத்துல ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், அப்படித்தானே? அதே மாதிரி தான் இப்ப நீங்க வசனத்தை பேசும்போது யார்கிட்ட பேசுறீங்கன்னா உங்களுடைய எதிராளி கிட்ட பேசுறீங்க. புரியுதா? உங்களை பொறுத்த வரைக்கும் அது வார்த்தை, அவனை பொறுத்த வரைக்கும் அது என்னது? பட்டயம். அவனை பொறுத்த வரைக்கும் அது பட்டயம். அப்போ இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளை நீங்க முறைச்சு பார்த்தீங்கன்னாலே அவங்க பயப்படுறாங்க, அப்படித்தானே? அப்போ உங்க பார்வைக்கு எப்படி ஒரு வல்லமை இருக்கிறது? அதை விட 1000 மடங்கு வல்லமை உங்க வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அங்க உங்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் விலக ஆரம்பிக்கும். அந்த ஆவிகள் விலக ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க, எல்லா ஆவிகளும் அலைக்கழிக்காது. எல்லா ஆவிகளும் அலைக்கழிக்காது. அலைக்கழிச்சா மாத்திரம்தான் அசுத்தாவி என்று எண்ணிவிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு நாங்க ஜெபிக்கும் போது நீங்க அலைக்கழிச்சு கீழே விழுந்தாதான் உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி எண்ணிவிடக்கூடாது. அந்த வசனத்தை நீங்க கேட்கும் போது, அந்த வசனத்தை வாயில பேசும்போது ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க நினைப்பீங்க, முதல்ல நம்ம இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை வரும், இப்படி எல்லாம் நம்ம நடந்துகிட்டோம், இப்ப அந்த சுபாவம் நம்மளை விட்டு போயிட்டு, முதல்ல நமக்கு ரொம்ப கோபம் வரும், இப்போ கோபமே வரலையே. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த ஆவி வெளியே போயிட்டு, அந்த ஆவி உங்களை கோபப்படுத்த வச்சு அந்த ஆவி வெளியே போயிட்டு, உங்க சுபாவத்தை கடினமாக்கி வைத்திருந்த அந்த ஆவி வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத ஒன்றை போல தெரிந்தது. ஆனா ஒரு ஆவி வெளியே போனதுனால அவனுடைய சுபாவம் மாறி இப்ப தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. அல்லேலூயா. அதனால வசனத்தை பேசும்போது அப்படியே ரொம்ப மென்மையா இல்லாம எஃபெக்டிவா பேசணும். என்ன அதை யாரு கேட்கிறா? பிசாசு கேட்கிறான்.